நீங்கள் மகாபாரதம் போன்ற இதிகாசங்கள் படித்துள்ளீர்களா? நான் சரியான முறையில் படிக்கவில்லை. காரணம் என்றால் அறிவில்லை. 1 கிலோ அரிசியில பொங்குறோம்டா அவ்வளவு பேரிச்சம்பளம் போடணும். 1 கிலோ அரிசியில பொங்குறோம்னா கிட்டத்தட்ட ஒரு 28 பேரிச்சம்பளமாக போடணும். வணக்கம், தமிழோடு தரணி எங்கும் ஆர்ஜே தமிழாவின் ஆரம்பத்தில் சொல்லிக் கொள்றோம் வந்து ஆர்ஜே தமிழா சொந்தங்கள் அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்களை ஆர்ஜே தமிழா குடும்பம் சார்பாக நாங்க மீண்டும் சொல்லிக் கொள்றோம். உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஓகே, வந்து நிறைய வருஷத்துக்கு முன்னாடி வந்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து ஒரு நிறைய 2 வருஷத்துக்கு முந்தி வந்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து இந்த பொங்கல் கொண்டாட்டம் வந்து செஞ்சிருந்தாங்க. ஸோ அது அனுசண்ட சேனல் அப்லோட் பண்ணிட்டு வீட்டை கொண்டாடி வந்து இன்றைக்கு வந்து ஆர்ஜே தமிழா சொந்தங்களோட சேர்ந்து வந்து எல்லாருமே பொங்கல் கொண்டாட்டம் செய்ய போகிறோம். பிறகு இல்லைன்னு சொல்லி பார்ப்பீங்க நீங்கள் இந்த இடத்துல ஒரு கதாநாயகம் முக்கியமான ஒரு ஆள் வந்து இல்லைன்னு சொல்லி அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி நாங்கள் லாஸ்ட்டில் சொல்கிறோம். வந்து சேனலை விட்டு அனுப்பிதான் தூக்கியாச்சு அவர் அப்புறம் வந்து பிரச்சனையை கொண்டு வந்துடுவாங்க. அப்படியெல்லாம் இல்லை, வந்து அதுக்கான காரணம் என்னன்றது வந்து நாங்கள் வீடியோ போக சொல்லுவோம். வந்து இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி சொன்னால் அங்கே நிற்கிறோம். குருக்கள் மடம் விபுலானந்தா முதியோர் இல்லம். என்ன போன வருஷம் வந்து நாங்கள் வந்து பாட்டியோடு சேர்ந்து, அதாவது வந்து நம்மளோட தெய்வான பாட்டியோடு சேர்ந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். இந்த வருஷம் அதே மாதிரி வந்து நாங்கள் பெரியவர்கள் நினைக்கிறதால இங்கே எங்கேயாச்சும் பார்த்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசிச்சிருந்தோம். அதுவும் வந்து எல்லாரும் சேர்ந்து செய்யணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் யோசிச்சிருந்தோம். அதுக்கு நாங்கள் உண்மையிலே வந்து இந்த முதியோர்கள் நிறைய பேர் வந்து அந்த என்ன சொல்கிறேன், இந்த பேரண்ட்ஸ் அந்த பிள்ளைகளால் வந்து விரட்டப்பட்டு வந்து அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய மன உளைச்சலுக்கு உள்ளாகி வந்து தனியாக இந்த முதியோர் இல்லத்தில் வந்து இருப்பாங்க. அப்போ அவங்களோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணால் அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நாங்கள் யோசிச்சு வந்து எங்களை டீம் எல்லாம் சேர்ந்து அரேஞ்ச் பண்ணி இப்போ வந்து நாங்கள் குறுக்க மரத்தில் இருக்கிற முதியோர் இல்லத்தில் நிற்கிறோம். இப்போ நாங்கள் மட்டும் இப்படி வழிக்கிட்டு இல்லாமல் எல்லாருமே வந்து அவங்களும் ரெடியாகிறாங்க. அண்ட் அவங்களும் எல்லாரோடையும் சேர்ந்து அந்த இந்த என்ன சொல்கிறேன் அப்பா நம்மப்பா சொல்ல அவன் என்னென்னு சொன்னாலும் வந்து இப்போ இங்கே இருக்கக்கூடிய இப்போ முதியோர்கள் என்று சொல்றத விட நம்ம அப்பா மாதிரி தானே, அப்பா அம்மாவாய் தான். இப்போ அவங்களுடைய பிள்ளைகளாக இப்போ ஆர்ஜி தமிழா குடும்பம் என்ன செய்யணும்னு சொன்னால் வந்துட்டு இப்போ நம்ம அப்பாவுக்கு நம்ம என்ன செய்வோம், நம்ம ஒரு உழைக்கக்கூடிய ஒரு இடத்துல என்ன செய்வோம்னு சொன்னால் வந்து தை திருநாளுக்கு வந்து நம்ம ஒரு புது ஆடைகள் வந்து வாங்கி கொடுத்து அவங்களை அலங்கரித்து அவங்கள வந்து சந்தோஷப்படுத்துகிற வேலையப்பா. அப்போ அதே மாதிரி வந்து அவங்களுடைய பிள்ளைகளாக இப்போ நாங்கள் வந்து என்ன செஞ்சுக்கோன்னு சொன்னால் வந்துட்டு இப்போ நான் வர முந்தைய வந்து அவங்களுக்கு தேவையான உடுப்பு அடுத்து வந்து அந்த என்ன பேஸ்தி எல்லாமே வந்து வாங்கி கொடுத்து அவங்களை அலங்கரித்து வெளிக்கிட்டு வந்து வச்சிருக்காங்க. இப்போ வந்து எல்லாமே ரெடி ஆகிட்டு அண்ட் வந்து அதை தாண்டி வந்து உண்மையில மழை சிச்சுவேஷன் இப்போ கண்டிப்பாக அதுக்கிடையில் வந்து நாங்கள் இந்த செலிப்ரேஷன் எல்லாம் செஞ்சு எல்லாரோடும் நின்று அந்த என்ன சொல்கிறது பொங்கல் நான் இப்போ என்னென்னு சொன்னால் வர முந்தியே நான் இப்போ அங்கேருந்து காரை எடுக்க முந்தியே நான் கோல் அடிச்சேன். நான் இப்போ வர்ண பகவானுக்கு என்னன்னு சொன்னால் இப்படி எங்கள் நண்பர்கள் இப்படி முதியோர் முதலாவது உருட்டு வரம் சொன்னா இப்படி நம்மளோட நண்பர்கள் திவானோக்கள் பாத்தீங்கன்னா முதியோர் இல்லத்தில் ஒரு பொங்கல் விழா செஞ்சுக்காங்க. அது தடால விழா நடக்கணும்னு சொன்னா வர்ண பகவானே நீ கொஞ்சம் உதிர்த்து விட்டு வழிவிடணும் சரியோ என்று அங்க சொல்லியிருக்கோம். சொன்ன உடனே அதனால இப்ப நான் கோல் எடுத்து ஒரு ஒரு சூச்சஞ்சு அமுத்துனேன்னு சொன்னா மழை பெய்யும். இப்ப சரியா பொங்கல்லாம் படைச்சு முடிய சூரியனுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு விட்டா நான் சூச்சு அமர்த்துவேன், மழையும் பெய்யும். சரியா அதான்டா நீ வச்சுக்கோ சொல்றாட்டா வச்சுக்கோடா 10 ரூபா வச்சுக்கோ. ஓகே மழை பெய்ய மாட்டான்னு நீ சூச்சு அமர்த்திக்கான அர்த்தமா? ஓகே மக்கள், இப்போ நாங்கள் இப்போ என்ன செய்ய போறோம்னு சொன்னா வந்து அழகா அந்த இடத்தை உங்களுக்கு காட்டுறோமே, அழகா பொங்கல் பொங்குறது நாங்கள் வாழைமரெல்லாம் கட்டி கரும்பெல்லாம் கட்டி அடிய மண் பானையில வந்து அந்த பொங்கலை சரியா எல்லாமே வந்து செய்ய போறோம். நாங்க இப்போ இடத்துல இருந்து பேசி கொண்டிருக்கிற விட என்னென்ன நடக்க போகும்னு சொல்லிட்டு செயற்பாடுல உங்களுக்கு காட்டுறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்க, நல்ல ஒரு காணொலியா வரும் அப்படின்னு சொல்லி நம்புறோம். அதுக்கு முன்னாடி ஆர்ஜே தமிழா யாராவது முதல்ல பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோல வந்துட்டு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் எல்லாம் வரும். இப்போ வாங்க போயிட்டு நம்மளோட வேலையை ஆரம்பிக்கலாம். வாங்கடா பிடிங்கிறேன்டா.
பாருகட்டல் அடி போனோம். ஓ என்ன சொன்னால் இங்கே இருக்கிற முதியோர்களுக்காக வந்து நாங்கள் அந்த வேட்டி ஷர்ட் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அது அப்படி கிட்ட வந்து காட்டு. எத்தனை பேர் மொத்தம் பிரசாந்த்? 14 பேருக்கான வேட்டி அண்ட் 15 எவனுக்குமா நீ முதியோர் தான் என்னடா? அவன் முதியோர் தான். அது வந்து அவங்களுக்கான ஷர்ட் வந்து இதை கொண்டு கூட வாங்கலாம் அந்த ரெடியாக. என்னங்க ஐயா சைஸ் என்ன ஆனால் அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து இருக்கு ஒரு ஆளுக்கும். வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். ஓ வலிக்கிடுவோம் இருக்கா இந்த வேட்டி ஷர்ட் எப்படி? பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாம் இருக்குமா? சைஸ் ஒவ்வொரு சைஸ் அந்த இதெல்லாம் இருக்கு. அது ராஜசிங்கமா? ஓகே, இப்போ இங்கே இருக்கிற முதியோர்களுக்கு மட்டும் இல்லாமல் இங்கே வேலை செய்கிறவங்களுக்கும் சேர்த்து எடுத்து கொடுத்துருக்கோம். அது அவங்களுக்கான எத்தனை மொத்தம் 4 பேர் 4 பேருக்கான அந்த அந்த கேர்ள்ஸுக்கு அவங்களுக்கான அந்த துணியை எடுத்து கொடுத்துருக்கு. அந்த அவங்கள அந்த உடுப்பு தைக்கக்கூடிய மாதிரி வந்து அதுவும் வந்து எடுத்திருக்கோம். 4 பேருக்கானது நான் ஒப்படைச்சிடும். 4 பேர் பொங்கல் இடையிலே வந்து என்ன சொல்றது, நான் சொல்லிடுவேன் இது எவ்வளவு நேரத்துல பதம் சூச்சாமத்தான் தான் மழையிறதுக்கு பல வித்தையில கத்து வச்சிருக்காடா. பாருங்க எப்படி டெக்கரேஷன் பாருங்க. ஏன்டா மழை பெய்தாலும் சில டைம் நாங்க தவறுதெல்லாம் அமர்த்தப்பட்டு சூச்சமர்த்தப்பட்டாலும் மழை பெய்தாலும் கூட என்ன இது மழையில நினையாம இருக்கிறதுக்காக வந்து இப்படி ஒரு ஏற்பாடை வந்து செஞ்சிருக்கோம். இது அழகாம இருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல கல்ல வழியா செய்யுங்க. ஓகே வைங்களா? சரியோ அடுத்த கல்ல எடுங்க. கல்லோட அவன் தானே அது சரியான தூத்து வாடா தம்பி வாடா 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 படியா வடியா எடுக்கணும். இல்ல அதான் வாக்கி 3 கால் தானே வைக்கணும். 2 கால் வைக்கணும். 2 எடுக்கல. என்னடா என்னடா தம்பி தெரியுமாடா? பானைக்கு ஏத்த வந்து வைக்கணும். சரி அட எல்லாம் சரிடா. நீங்க எடுத்துட்டு கொல்லியாடா சிக்கலா கிடக்கு. இந்த கொல்லி வாங்க. அது பொங்க பூவைதான் பொங்கு வா போறேன். பிரசாந்த் தான்டா காட்டு நீங்க இருக்கா காட்ட பிரசாந்த் குளோசா கொண்டு ஓடு. எப்படி அழகா வந்து வலிக்கிட்டு வந்திருக்கான் வாங்கடா. வந்து இதெல்லாம் காரணம் என்னன்னு நினைப்பேன். இப்போ ஏன் வலிக்கிட்டு வந்திருக்கான்? அவ்வளோ அப்படியே இல்லடா. வளமையா நான் தான் வீடியோ எடுக்கிறேன். அதனால அசிங்கமா பின்ன தெரிஞ்சாலும் ஒருத்தரும் கண்டுக்க மாட்டாங்க. அவன் இந்த முறை நான் வீடியோல அவன் வரக்குள்ளே அவன் காரணம் சொல்லித்தான் இப்படி பிரசாந்த் இப்படி ஒரு விளக்கத்துல இருக்கான். தெரியும் இல்ல போன வருஷம் ஒன்னு எத்தனை போய் சொன்னவன் போன வருஷம் டென்ட் சொல்லி உண்மை அது பொய் இல்ல உண்மையாதான் வரக்குள்ள சொன்னவன் ஆர்ஜி தமிழா குடும்பம் சார்பா வந்து பிள்ளைக்கு வாழ்த்துக்களை சொல்லி கொடுறாங்க. இந்த பிள்ளைக்கு இல்ல விட பிள்ளைக்கா உனக்கு பிள்ளை இல்ல நீ கல்யாணம் கட்ட போற வாய்ப்பு இல்ல ராஜா. ஓகே அதுக்காக தான் வந்து வெளிக்கிட்டு வந்து இனி அப்படி யாராச்சும் நீங்க பிரசாந்துக்கு ப்ரோபோஸ் பண்ண போறீங்களோ பண்ணாதீங்க. என்ன நேரத்துல புக் ஆயிட்டேன். சரியோ ஓகே அப்படியே உங்களோட விரா கொஞ்சம் காட்டு வந்து பாருங்க. இதெல்லாம் வந்து இந்த முதிரை முதிரெல்லாம் முந்திரியா அட முந்திரி 10 மணி சந்தேகண்டா எனக்கு புகாமடா. அப்படியே அந்த இருக்கு அந்த இதுல சலா இருக்கு. டேய் இவ்வளவு காணுமாடா பொங்குறதுக்கு அது ரக்கணும். ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோமோ இந்த இடத்தினுடைய கதாநாயகர்கள் என்ன உள்ளுக்குள்ள இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்த்து போடுறது கதை போமாங்க. ரெடி ஆகிட்டாங்க பாருங்க. முகாமையாளரின் அனுமதியின்றி உட்பிரவேசிக்க வேண்டாம். முகாமையாளர் ஐயா தானே? வணக்கம் ஐயா. வணக்கம், உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். ஓகே, உங்களுக்கும் உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் திருநாளிலே நீங்கள் முதல் நாள் அதாவது போகி பொங்கலிலே வருகை தந்து எங்களுடைய இல்லத்தை சிறப்புத்தன்மைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். உங்களுடைய கழகத்துக்கும் நன்றி கூறுகின்றோம். வாழ்க்கை படம். இதுக்கு முன்னாடி எங்கேயும் ரேடியோவில் வேலை செஞ்சீங்களா?
90ஆம் ஆண்டு பார்ட் டைம் ரேடியோ ஷோவில் ஈடுபட்டு அந்த நேரம் பிரச்சனை காரணமாக ஒரு மினிஸ்டர் பெர்மிஷன் வேணும், அதாவது அவரை கடிதம் வேணும் என்பதால் நான் அந்த கடிதம் எடுத்து கொடுக்கவில்லை என்பதால் நான் அதில் வந்து தவறி விட்டேன். எப்படி பாத்தீங்களோ நீங்க அப்ப நீங்க மிஸ் பண்ணல இப்படி கண்டுபிடி சொன்னேன் இப்ப பாத்தீங்களா? அப்படியா? நீ ரேடியோல வேலைஞ்சாலும் வந்து அது கனெக்ட் ஒன்று இருக்கு, அது கொஞ்சம் அந்த கதைக்குள்ள பிள்ளைங்க கொள்ள முடியும் தானே. 500க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சி கொடுத்திருக்கேன். சூப்பர். உங்களுக்கும் உழவர் திருநாள் வாழ்த்துக்கள். அதாவது மாவட்ட இளைஞர் சேவை உத்தியோகத்தர் மட்டக்களப்பு. ஓகே, இப்போ எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. உள்ள போ அம்மனே. ஓகே, பாப்போம். அனுமதியோட போ. வேலைக்கு இது அனுமதி கேட்டது நாங்க அனுமதி. ஓகே, எல்லாரும் இருக்கிறாங்க. வணக்கம் வணக்கம் ஐயாக்கள், வணக்கம். எப்படி இருக்கீங்க? அடையப்பா, கலர் கலரா ஷர்ட், கலர் கலரா வேஷ்டி, என்ன எல்லாமே கட்டி அழகா இருக்கிறீங்கடா பாய். மாப்பிள்ளையல்மா இருக்கீங்களா? ஓகே, எல்லாருக்கும் வந்து உழவர் திருநாள் நல் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். ஓகே, ஒரு ஆள் ஹை பண்ண விஷ் பண்ணிடுவோம், கை கொடுத்து விஷ் பண்ணோம். நானும் இருங்க பரவாயில்ல, நீங்க சரியோ. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உழவர் திருநாள் வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஐயா, உங்களும் வாழ்த்துக்கள். உரித்தாகட்டும். இல்லை இதே இல்லை. இப்படி வாங்க. கால் இல்லாத ஐயாவு நடக்கலாம் இருக்குன்னு கவனம். எந்த இடம் ஐயா சொன்னது? மாமாங்கம். நல்ல ஒரு மால் ஒன்று போட்டியாரா ஐயா? காலனே சரியா? ஓகே, தாங்கி பிடிச்சிக்கிட்டேன். கதிரை போடுவேன். ஓகே, ஐயா கதிரை போடுங்க. இதில் இருங்கய்யா. பொங்கலுக்கு வந்து ஆரம்பத்தில் என்ன செய்யுது? பொங்கலுக்கு ஆரம்பத்தில் அடுப்பு மூட்டி வந்து இன்னும் கொல்லி வைக்கல. அடுப்பு மூட்டில கொல்லி வச்சாது. கொல்லியை வச்சு விட்டு கை பிடிச்சி ஊற்றி மற்றது அரிசி அரிசி. சரி, இப்போ நீங்கள் தான் எங்களுக்கு சொல்லி தரப்பீங்க. இவனுக்கு தெரியுமா மெல்லாம் எழுதினா? எனக்கு நம்பிக்கை இல்லை. 30 வருடம் கோயிலில் ஐயா ஐயாவுக்கு தெரியும். தேங்காய் இது ஒன்று எங்க தேங்காய் திருவி வச்சிருக்கான் போல. 30 வருடம் கோயிலில் வேலை செய்தார். 30 வருஷம் கோயில்ல வேலை செஞ்சவராடா அவரு. கோயில்ல வேலை செஞ்சவரை வச்சுட்டு நீ பொங்கல் பொங்கல் அப்படின்னு இருக்கியா? சொல்லி சொல்லி புளியணும் ஐயா, அப்படி புளியணும் பாரு. சொல்லுங்க பாரு. அதெல்லாம் சொல்லுறது இல்லை, குழந்தைங்க நீங்க இன்னும் இப்ப இதுவரைக்கும் எத்தனை பொங்கல் பால் குடிச்சிருக்கீங்க? சொல்லி ஏழு ஒவ்வொரு தைப்பொங்கல் நீங்க நான் பால் குடியில. அடுத்தது இந்த முகாமையாளர் சொன்னார், நீங்க தான் அவங்க எல்லாருக்கும் போடி காட்டாம. உண்மையாவா? நம்ம அந்த அளவுல இல்லை. 10 பேர் வந்து அடிப்பாங்க. என்ன அந்த சாப்பாடு என்ன அப்படி சாப்பாடு தான் இந்த நேரம் மட்டும் இருக்குது. எங்களுக்கு சொன்னால் இருக்காரு, அவர் வந்து பிஞ்சு வண்டிக்காக கூட சாப்பிடுறான். பிஞ்சு வண்டிக்கான இல்லை பலனா. நீங்க என்ன சாப்பிடுறீங்க? முதல் பச்சையெல்லாம் சாப்பிடுறீங்களா? வெண்டிக்காய், கத்திரிக்காய் நல்லா சாப்பிடணும். பச்சை சாப்பிட்டாங்க இல்லை சாப்பிட்றாளா? ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள், பால்லாம் புளிஞ்சு இப்போ ரெடியாக இருக்குது. இதில் வந்து தலைப்பால் இருக்குது, கைப்பால் இருக்குது, கால்பால் இருக்குது. சரி, எல்லா பாலும் 3 பால் இருக்குது. அப்போ அடுப்பில் வந்து பானை இருக்குது, அதுக்குள்ளே சுட வேண்டியது தானே. அதான் உண்மை. அது என்னென்னா இவனுக்கும் தெரியாது, சொல்லணும். அது இப்போ நாங்கள் போன தடவை அங்கே பாட்டியில் விட்ட பொங்கிக்குள்ள சொன்னோம். நாங்கள் என்னென்னா அந்த பாலில் ஊற்றி அப்படியே வச்சுட்டோம்.
வச்சவரம் என்னன்னு பார்த்தா ஒரு 2 மணி தேரம் ஒரு 3 மணி தேரம் தாண்டிக்கணும் இல்லை 4 மணி தேரம் பொங்கி வரதே இல்லை. நாங்களும் வெயிட் பண்ணுறோம் ஆட போய் மூட்டி பார்க்கணும் வரதே இல்லை. காரணம் என்னன்னு கேட்டால் இந்த மண் பானையில் வச்சா வந்து ஃபர்ஸ்ட்டாக தண்ணி வச்சு ஹீட் பண்ணணுமா, அதுக்கப்புறம் தான் இந்த பால் ஊற்றுது. அப்போ தான் குயிக்காக வந்து அந்த பால் வந்து பொங்கி வரும் இதில். அதுக்காக தண்ணியை வடிச்சிடணும், வரும் தண்ணியை வச்சு போட்டு கொஞ்சம் தண்ணி அள்ளி எடுத்து போட்டு மிச்சம் ஊற்றுனா சரி. அப்படி வெறும் தண்ணியை மட்டும் வச்சு பானையை வந்து ஹீட் பண்ணி ஹீட் ஆகி தான். சரி, மட்டக்களப்பு முறை பொங்கலை சொல்லுவா அப்போ நீங்கள்? அப்போ மட்டக்களப்பு முறைன்னு சொல்லி அவமானப்படுத்தாங்க. என்னென்னால் எனக்கு தெரிஞ்ச என்ன சொன்னால், பானையை கழுவி சரியா பானைக்குள்ள வந்து பானை கடவுரில் இருந்து ஒரு அப்படியே சொல்ல சுத்தத்துல இருந்து போத்தானே பானை வேண்ட வரந்தம் அது நல்ல கடையில பார்த்து வாங்கணும் சரியா. வாங்கி வந்து பானையை வந்து கிளீன் பண்ணி கழுவி போட்டு தேங்காய் பாலோ பசிப்பாலோ எருமைப்பால் உங்க ஏரியா எருமைப்பாலோ ஏதோ ஒரு பாலை சரியோ ஊத்தி நம்ம அடுப்புல வச்சது ப்ரோ சரியா. அது கொஞ்சம் இதுல இந்த பொங்கி வரும். பொங்கியாக்குள்ள பொங்கல் சரியா கொலை போட்டுது ப்ரோ இப்படி அடுப்பை சுத்தி கொலை போடுறதுக்கு கொலை போடுறதுக்கான சொன்னா கேட்டு சொல்றேன். அவர்தான் அவரை சொல்லி தந்தவர் எனக்கு. அவரை கேட்கணும் கொலை போடுறாரு சரியோ கேட்டு சொல்லணும். அப்ப அதுக்கும் கமெண்ட் பண்ணுவாங்க, தெரிஞ்சா சொல்லுங்க என்னது கொலை போடுறது சரியோ. அது சந்தோஷம் கொண்டாட போறாங்க. பொங்கி தின்ற கஷ்டப்பட்டு வச்சது இப்ப பொங்கி தின்றதுக்காக அப்படிதான் ஒரு சந்தோஷத்துக்காக வந்து உற்சாக கொண்டாட்டம் சரியோ. அதுக்கப்புறம் பால் பொங்கி வந்த அப்புறம் 3 சுத்தி போட்டு 3 அப்ப போட்டு சரியா போட்டு திருப்பி போட்டு அப்ப கொஞ்சம் நேரம் அரிசி பானை திருப்பி போடுற இல்ல அரிசி போடுறேன். அரிசி போட்டு அவிய வைக்கிறேன். அவிய வச்சு பிறகு தேவையான சர்க்கரை, அடுத்து வந்து பேரிச்சம்பளம், சீனி, அப்ப பயறு விளங்குதா. அப்ப என்னென்ன இது போடணுமோ நீங்க ஒருத்தருக்கு விளங்கிருக்கியா என்ன ரெசிபி சொல்றான். சர்க்கரை போடணும், பேரிச்சம்பளம் போடணும், அடுத்த இந்த பிளம்ஸ். சரி, இப்போ 1 கிலோ அரிசியில் பொங்குறோம்னா இவ்வளவு பேரிச்சம்பளம் போடணும். 1 கிலோ அரிசியில் பொங்குறோம்னா கிட்டத்தட்ட ஒரு 28 பேரிச்சம்பளமாக போடணும். உள்ள எண்ணி நடக்கிறேன் நாங்க ஒரு தம்பி வந்தா ஓடியா வந்தானா பொங்கலுக்கால் பொங்கல் வாழ்த்துக்கு இவனுக்கு தெரியும். மட்டக்களப்பு முறை பொங்கல் என்னடா வித்தியாசம்? பொங்கல் எப்படி பொங்கல் 2 முறை பொங்கல் வித்தியாசம் சொல்லுவோம். எப்படி பொங்குறேன்டா அப்போட கிண்டாச்சு கோலத்துக்கு நடுவில் நிற்கிறாடா. உன்னை எத்தனை மணிக்கு வர சொன்னா எத்தனை மணிக்கு வந்துருக்கு? காலையில் எழும்புவது கொஞ்சம் சிரமமா இருந்ததால் இவனு என்ன காலையில் வர மாட்டேன் நானே வந்துட்டு வருமா எழுப்பிட்டு வந்து வர சொல்ல காலையில் 7 மணிக்கு வர சொன்னேன். இப்போ டைம் என்ன? இப்ப 8 மணி 10 மணி ஒரு எனக்கு நேரம் சரியாக 10 மணி 50 நிமிடம் 12 மணி ஆயிடுச்சு. இப்படி வந்த உடனே முதல்ல அந்த ஒரு வில்ட்ட படுக்க பொங்கட்டும் வீடியோ அப்படி எல்லாம் நெருப்பு பத்த கூடாது. எப்படி பார்த்தோம் குப்பு கொண்டு பார்த்தோம். எங்க பவன காலையில இப்பதான் கோலம் போடுறோம். அடே பொங்கல் எப்படி பொங்கல் சொல்லி போடா ஒரே இல்ல எங்க கமரா எங்க பொங்கல் எப்படி பொங்குவது? பொங்கல் எப்படி பொங்குவது என்றால் யூடியூப்ல ஒரு வீடியோ அதான் தெரியும், அதை பார்த்து செய்யலாம். அதே யூடியூப்ல ஆகணும். அதை இப்படி செய்யறதே எடுத்து பார்க்கணும். நான் அப்படி கேட்கல. இப்போ யாழ்ப்பாணத்துல பொங்குறதுக்கு ஒரு முறை இருக்கும் சரியா, இங்க பொங்குறதுக்கு ஒரு முறை இருக்கும், வித்தியாசமா தான் இருக்கு. அதைத்தான் கேட்டேன், 2 டிஃப்ரெண்ட் என்ன சரியா. இப்ப பொங்கல் இல்லடா, இப்ப நிறைய வகையான பொங்கல் இருக்கு. சக்கரை பொங்கல் இருக்கு சரியா. அப்ப அதே மாதிரி வந்து எருமை மாட்டு பொங்கல், பசு மாட்டு பொங்கல், தேங்காய் பால் பொங்கல், அடுத்து வந்து அம்பையோல பொங்கலோ பொங்கல். அந்த அம்பையோல பால்ல தான் இப்ப எல்லாரும் பொங்கல் பக்கெட் பால் கடவுளே. போன இடங்களா தான் பொங்குனாங்க. இப்ப இந்த தடவை வந்து தேங்காய் பால்ல பொங்குறது. இது வந்து தேங்காய் பால் பொங்கல். அப்படியே கடைசியில வந்து எல்லாம் செஞ்சது முடிய பாடலை போட்டு அமர்த்தி விட்டால் கொஞ்சம் இதுல உரிடும். ஏனது அது அமுல்றன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் மூடிவிட்டா சரி. இப்போ சிலவங்களுக்குடா அப்படின்னு சொன்னா இப்ப இந்த கஞ்சி மாதிரி குளி சிலவங்களுக்கு விருப்பம். உனக்கு எந்த விருப்பம்? அது 2 மாதிரி விருப்பம் தான் எனக்கு. சரியா இல்ல நாங்க இப்ப 2 கிழமைக்கு முன்னாடி இப்ப நம்ம இந்த சேனல்ல வந்து தொடங்க பொங்குனாங்க. சக்கரை கஞ்சி. அது பொங்கல் இல்லடா, கூழ் இல்ல அது சக்கரை கஞ்சி. கொஞ்ச நேரம் விட்டா பொங்கல். சரியா, கொஞ்ச நேரம் அடுப்பு விட்டா பொங்கல். அதையும் தாண்டி கொஞ்சம் விட்டா அதை தாங்கி விட்டா இந்த இருக்கு அல்வா.
நமக்கு பொங்கி பழக்கம் இல்லை, கோயில் போய் வாங்கி தான் பழக்கம். இவரை தெரியும் உங்களுக்கு வந்து யாருன்னு சொன்னா அந்த சர்ப்ரைஸ் டெலிவரி அவருக்கு சொல்லிவிடுவோம். மானூர் சர்ப்ரைஸ் சொல்லுங்க மானூர் சர்ப்ரைஸ் டெலிவரி தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சொல்லுங்க தம்பி. சொல்லு 119. அப்போ எல்லாரும் சேர்ந்து நான் வந்து எல்லாருமே வந்து நண்பர்களால இப்போ உன்னை சொன்ன நான் வந்து வேலையை வர சொல்லி நான் இந்த டைம் தான் வந்திருக்கேன். பிரச்சனை அவன் இப்போ நினைச்சிருக்கான் வந்து பொங்கல் சாப்பிடுவோம்னு வந்திருக்கான். அவன் வந்தவன் நம்மட பாட்டியை தெரியும் எனக்கு. 7 மணி 10 மணி அவன் சரியா வந்து அதே டைமுக்கு அண்ணா அப்படி இல்லடா, அவனெல்லாம் அப்படி அண்ணா அப்படி இல்லை. அண்ணா அதோட 7 மணி 12 மணி தான் முடிப்போம். அவனோட கேளுங்க நம்ம அருமையை சொல்லி சொல்றா தம்பி. அவன் சொல்ல உண்மை சொல்லணுமா? உண்மை சொல்லணும் அண்ணா. டைமிங் என்ன டைமிங்கா இல்லை டைமிங் சொல்ல போற உண்மை சொல்லு. இப்போ சொன்னோன்னே எனக்கு எப்படி டைம் அப்படி இப்போ அவட கேளு கேளு பேமெண்ட் வேற இல்லைண்டா சொல்லு உண்மை சொல்லு. அப்படி இல்லை உண்மை தம்பி எனக்கு ஆணி வேற இருந்து அப்படியே தெரியும் ஃபுல்லா தெரியும். அதை தான் நீ சொல்லு ஒருக்கா அவனோட அனுபவத்தையும் சொல்லு சொல்லு. கொஞ்சம் தூங்குவாரா கொஞ்சம் போல இப்போ காலையில் 6 மணினா பின்னர் 6 மணி தான் போகிறோம். 6 மணி என்ன ஒரு 8 மணிக்கு ஓடிக்கூடாதா அவர் சரியா 6 மணி 6 மணி போன இருக்கிறான். டேய் அதுவே சிஸ்டம் விளங்கல்ல தெரியா என்னன்னு சொன்னால்றா. நாங்கள் 8 மணிக்கு எங்கே வலிக்கிற சொன்னால் நான் மட்டும் சொல்ல 6 மணிக்கு வலிக்க வேண்டு. அது மட்டும் பண்ணி போகிறேன். எந்த டெக்னிக் இப்படிதான் நான் சொல்லிட்டு போகிறேன். ஏன் சொல்லாபம் நான் வந்துட்டு கரெக்டாக சொல்லி பார்த்தேன் 9 மணி போகணுமெண்டா 10 மணிக்கு வருவான் திருப்பி. என்ன சொல்றேன் சரி சரி இன்றைக்கு பாவமா சரியா நான் நம்பர் இருக்கு சரியா கால் எடுத்த டைம் இருக்கான் சரியா. ஓகே ஓகே சரியா இப்போ எத்தனை மணி வரணும் அப்படியா? மிது கால் எடுத்து 7:55 நாள் மிது கால் எடுத்து சரியா. எத்தனை மணிக்கு நான் வலிக்கிட்டு வந்தேன் சரியா. திருப்பி 8:35 கால் எடுத்தீங்க பாரு. திருப்படிச்சிங்க 8:35 சரியா. திருப்படிச்சு வர கொஞ்சத்துல அதாவது இப்ப 8:35 சரியா 8:58 வந்தவன் கிட்டத்தட்ட 9 மணி. அப்ப 1 மணி நேரம் கூட வலிக்கிட்டு வரது. அப்ப நாங்கள் டைம் சரியாரா கொஞ்சம் மேக்கப் போடணும். அதான் மேக்கப் போடணும். அதான் இப்ப எப்படி தெரியுமா இப்ப நீ வந்து அவன் நேரத்துக்கு இப்ப நீ 7 மணிக்கு சொன்னா 8 மணிக்கு வருவான் நினைக்கிறேன் சரியா. அவன் நினைக்கிறப்ப 7 மணி சொன்னா நீ 9 மணிக்கு வருவான். அவன் முந்தி வர கொஞ்சம் அப்படியே போய் கொண்டிருக்கிறது எப்படி வேறு சரி தெரிந்தானே. சரி என்ன நீ மாத்திக்கொள்ளணும் இல்ல இனி வார 2025 மாத்தோண்டா. இனி வாரம் வந்துடுறா 26 மாத்த போறேன். அப்ப ஒரு வயசு நிற்கிறேன் இன்னும். சரி இப்ப கோலம் போட்டு முடிஞ்சு அவன் போட்டு வரான். எல்லாரும் வாயிலையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு விடுறேன் மாவை எல்லாம் சரிடா. இப்ப வேட்டிய பாக்கு கடவுளே அம்மா அதிகமா கொல்ல போறா நீ அரைக்குதுடா பை தூக்கி கட்டுட வட்டி எடுத்து தெரியும் உனக்கு. இது கட்டுற வட்டி இல்லை, இது ஒட்டு வட்டி. சரியா டஜாலி போட்டு முடிஞ்சா சரி அவருக்கு யார் அது ஓரம் கட்டுறது அது தானா வருதுடா. அதுக்குள்ள சொல்றான் ஆரோ காட்டு முரண்டி தர மாதிரி எடுத்துட்டியாலான்னு. அது தானா வருது. ஆரோ கட்டுன வந்து தானா தானா ஒன்று கீழே விழுது. அவன் சொல்றான் ஆரோ காட்டு முரண்டி தரமா இழுத்துட்டியா. இல்லை அப்படி சொல்ல காட்டு முரண்டி தரமா வேலை செய்யறாங்கல்ல. இதை பிடிங்க சட்டியை பிடிங்க. அவன் தான் குழவை போடுவான். இல்லை கொஞ்சம் போட்டுக்கிறா குழவை போட்டுக்காரு. அதான் நீ இப்போ செஞ்சே போட்டுக்கான இருக்கா செஞ்சாட்டு டேய் இவன் தான்டா அவன். டேய் இவன் தான் அந்த மட்டையில் எடுத்து போனடா. மட்டையில் எடுத்து விலங்கை வச்சுட்டு வந்து தம்பி உங்களை பார்க்கணும்னா தேடி கொண்டு வந்து தம்பி. அதான் வாழ்த்துக்க நல்ல ஒரு யோசனை. எல்லாரும் காலால நடந்து போற டைம்ல அவனால் மட்டும் தென்னை மட்டையில ஒரு ஆள் ஏற்றி வச்சு இழுத்து போனோம் ரோட்டால இழுத்து போனோம் மனுஷன் அவனா எப்படி சிந்தனை இதெல்லாம் எங்க இருந்து வந்து உங்களுக்கு சுத்தி முடிச்சுட்டு எப்படித்தான் ஒரு 7 அறிவது இது இப்ப இழுக்க குழாம் பாருமா ஆகுமே. இதை ஃபுல்லாக சுற்றி முடிச்சுட்டு எழுது 2 நாள்ல போயிட்டு வந்தேன். 2 நாள்ல அடையப்பா இலங்கை படத்தை வச்சு. ஓகே மக்கள் இப்ப என்ன விளக்கம்னு சொன்னால் இப்ப ஆட்கள் மட்டும் 70-75 பேர் ஆட்கள் நிற்காங்க. ஆனா வேலை ஒரு ஆள் வேலை என்ன நடக்குது வேலை எப்படி தெரியுமாடா. இப்ப நம்ம சொல்லி டேய் அந்த பானை இடண்டா அவன் இன்னொருத்தர் சொல்ற டேய் அந்த பானை அப்படியே போகுது 2 பேர் தான். ஆனா இன்னொன்னு உண்மை தெரியும் இந்த போன் அந்த வீடியோ ஒன் பண்ணினா நல்ல என்ன வீடியோ ஒன் பண்ண இல்லை ஏதாவது ஒரு வேலை செய்யறாரு என்ன வீடியோ காட்சி வர வேண்டும் எனக்கு இங்க ஒரு சின்சியரா வேலை தான் இப்ப. ஆனா சுட்டு போட்டு வர அவர் கடும் பிசிடாவா.
இருங்க பாய் எங்க பல்லலாம் இல்ல எல்லாரும் தான் நீங்க கொஞ்சம் காலத்துல தான் போகணும். பழைய பாட்டு படிக்கணுமா படிக்கல நீ படி வரா டான்ஸ் பண்ற படி சபடிக்கா சபடிக்கா அஞ்சு ஆமா அப்படி இல்லடா இந்த டைம்ல வந்து சந்தோஷம் வாட்சிக்கணும். ஒரு நாளாச்சும் எல்லாரும் வந்து கரவலாம் இருப்போம் ஐயா. ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இப்போ அங்கே இப்போ தட்டார்புடாண்டு வேல் நடக்குது. பாருங்க ஐயாக்களும் சேர்த்து வந்து பிராணி வேலையில் ஆரம்பித்து செய்வடும். ஓகே, இப்போ என்னென்னு சொன்னாலும் இப்போ ஐயாவோட கதைப்பு நம்ம இருக்கா. வணக்கம் ஐயா. வணக்கம். ஐயாவோட பேர் என்ன? சீனி தம்பி. எப்படி இருக்கீங்க ஐயாவுக்கு? எத்தனை வயசு? 80 இருக்கு ஐயா. எந்த இடம் ஐயா? எந்த இடம் நீங்க? கல்யாணம் முடிச்ச கொக்கோடி சொல்லியில பிறந்ததே தேத்தாதீவில். ஓகே, இப்போ அவங்க எங்க மனைவி மோசம் போயிட்டாங்க. பிள்ளைகள் தலை போய் இங்கே இருக்கிறீங்க ஐயா. ஒன்றும் யோசிக்க கூடாது. என்ன வடிவா தைப்பொங்கலை கொண்டாடுங்க. என்ன கண் கலக்குற என்னய்யா? ஓ ஆக இருக்க பிள்ளை எத்தனை பிள்ளைகள் வந்து சந்தோஷம் தானே பெண்டைக்கு பழைய வாட்டன் எடுப்புமா பழைய வாட்டன் எடுத்துருவாங்க தம்பி. எடுப்பாரு மார்ச்சல எடுங்களா எடுப்பாரா அனுசன் படிப்பா. உயர்ந்த இடத்தில் இருக்கும் பொழுது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி விட்டால் நிழலும் கூட மிதிக்கும். அங்க வடிக்கண்டா இழுத்துட்டா தலைவாசல் மிதியாதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவை சொன்னது. அவை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. இருந்தும் இல்லாத மாதிரி ஐயா. பிள்ளைகள் இருக்கிறாங்களா அவங்களுக்கு? பிள்ளைகள் இல்ல. இப்ப இங்க வந்து சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷம் தானே. இப்போ இன்றைக்கு சந்தோஷமா உங்களுக்கு? இன்றைக்கு இப்போ நாங்களாம் வந்து சந்தோஷமா உங்களுக்கு? அவருக்கு மனதில் ஒரு கவலை. இப்போ ஒருத்தர் இல்லைன்னு சொல்லிது. இங்கே எத்தனை நண்பர்கள் இருக்காங்க எல்லாரும் ஒவ்வொரு கவலையும் மனசை சுமந்து கொண்டு இருக்கீங்க ஐயா. ஐயா நீங்க எங்க இருந்து வந்தீங்க ஐயா? அப்படிங்கம்மா ஒன்று யோசிக்க சொந்தம் தம்பி தம்பி இங்கே இப்போ கூட வந்து 3 மாதமாக இல்லை, 2.5 மாதம். 2 மாதம். எப்படி இங்கே இருக்கிற இதாமே பிரச்சனை இல்லை. சந்தோஷமா இருக்கிறீங்களோ? ஓ சந்தோஷமாக இருக்கிறேன், பிரச்சனை இல்லை. அதான் உண்மையாக அதான் பாய்ஸ் கோம் மாதிரி வந்து எல்லாரும் ஒன்றா இருக்குள்ள பண்ணதாடா இருக்கு. ஆமாய்யா. இப்போ நீங்கள் இப்போ வீட்டில் யாராரு ஐயா? வீட்டில் எங்களை உறவுலாம் இருக்குதான். பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? 4 பேர். இப்போ நீங்களே நீங்கள் பிரச்சனை வந்தேன். அவங்களுக்கு தெரியுமா நீங்கள் இங்கே இருக்கிறது? ஓ தெரியுமாண்ணே. அவங்க கூட்டிகிட்டு போக வரலையே அவங்கள? இல்லை வருவாங்க. அவங்க பிள்ளை பிள்ளையாட வர வைக்காங்க. இப்போ அவங்க வரையலாம் வைக்க அவங்களுக்கு. அவங்க வீடியோ பார்ப்பாங்க இல்லையா? ஓ பார்ப்பாங்க. பார்க்கத்தான் வேணும். என்ன சொல்ல விரும்புறீங்களா அவங்கள பிள்ளைகளுக்கு ஏதாவது? இல்லை என்ன அவங்க வாழ்ப்போம். பிள்ளைகளுக்கு நீங்கள் இப்போ பொங்கல் வாழ்த்து சொல்லலையா? சொல்ல விருப்பம் இல்லை? இல்லை வாழ்த்து சொல்கிறதுக்கு அந்த அளவுக்கு இங்கே அவங்க என்ன வாழ்த்து சொல்கிறேன். அதுதானே. எல்லாம் தேடி சுற்றலாம் தேடி. ஆம்பளை பிள்ளைலையா பொம்பளை பிள்ளைல? பொம்பளை பிள்ளை 3, ஆம்பளை பிள்ளை 1. 4 பிள்ளைகள் மொத்தம். சரியா? இப்போ நீங்களும் வந்து இப்போ இங்கே வந்து சந்தோஷமாக இருந்தாலும் அப்படி தான் பார்க்கணும். நம்ம சந்தோஷமாக இருந்தாலும் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகளுக்கோ வந்து இல்லை வைஃபாக இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? வந்து இப்போ கடைசி கட்டத்தில் பார்த்துக்கொள்ளணும்னு சொல்லுவாங்க. ஆரம்ப இடத்துல நம்ம பிள்ளைகளை சின்ன பிள்ளைகளை வழக்குகளை பார்க்குற மாதிரி பேரண்ட்ஸ் மாதிரி வந்து வயதானவரை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு அப்படி என்ன சொல்லுவீங்க நீங்கள்? என்ன சொல்கிறேன், அவங்க விட்ட பிள்ளைய அவங்க செய்யுங்க. இப்போ என்ன நடந்தது அவங்களுக்கு, அவங்களால நான் இங்கே எப்படி வர வேண்டாம். நீங்கள் சண்டை போட்டு வெளியில் இங்கே வந்தது யாரையா கொஞ்சம் சேர்த்து விட்டவங்க? இல்லை உங்களுக்கு தெரியுமா இருக்கண்டு? இல்லை எனக்கு வெளியூர் சொந்தம் கூட்டாளியும் கொண்டு விட்டவங்க விட்டவங்கண்ணே.
உங்களுக்கு கவலையா இல்லையா இப்போ அங்கே குடும்பத்தை பிரிச்சிருக்கிறது என்ன இருந்தாலும் சண்டையாக இருந்தாலும் குடும்பம் தானே. கவலையை வெளிக்காட்டாமல் தான் நாங்கள் மனதில் கவலை வச்சு அதான் உண்மை. இப்போ நம்மள அவங்க கேட்க வந்தாலும் எல்லாத்தையும் வெளிக்காட்டை நான் தான் வெளிக்காட்டுறது. உங்களோட மனைவி மனைவியும் ஆண்டிக்கு வீட்டில் இதாகும். வீட்டில் இருக்காங்க. அப்போ நீங்கள் கூடிய விரைவில் குடும்பத்தோட சேர்ந்து வாழணும் நாங்கள் ஆசைப்படுறோம் ஐயா. என்ன இப்போ அவருக்கு ஓகே, இப்போ அவருக்கு வந்து யாரும் இல்லை ஐயா. யாரும் இல்லாமல் இருக்கிறது வேறு விஷயம். இப்போ உங்களுக்கு எல்லாரும் இருந்து நீங்கள் ஒரு முதியோர் இல்லத்தில் வந்து இருக்கக்கூடிய ஒரு தேவை அப்படித்தானே ஐயா. இப்போ இவ்வளோ இத்தனை வருஷத்துக்கு நீங்கள் படாத பிரச்சனை அவங்களை வந்துருக்கு. யோசிச்சு பாருங்களேன். சரி, அதான் கூடிய விரைவில் எல்லாம் சரியாச்சு. நீங்கள் போவீங்க, நாங்களும் கூடிய விரைவில் நீங்கள் குடும்பத்தோட இருக்கணும்னு ஆசைப்படுறோம். நான் எதிர்பார்க்கல எப்படி வர முடியும். இங்கே வர வேண்டும் அப்படி எதிர்பார்க்கல. நான் அப்படி ஒரு நல்ல நிலைமையில நான் குடும்பத்தோட பிள்ளைகளையும் பராமரிக்கணும். உயர்நிலை உண்மையில வந்து இந்த ஐயாவினுடைய குடும்பத்திலேருந்து யாராவது நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னு சொன்னால் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். என்னதான் உங்களுக்குள்ள பிரச்சனை வரட்டுமே, இப்போ குடும்பத்துக்குள்ளே வந்து பிரச்சனை வராமல் எந்த குடும்பம் இருக்குது? எனக்கும் தான் காலையிலேருந்து இரவு படுக்க போகும் வரைக்கும் 108 பிரச்சனை வருது. அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் பிரச்சனை என்ன, எல்லாருக்கும் பிரச்சனை. அப்போ அதுக்காக வேண்டி என்ன, அப்போ அதுக்காக வேண்டி 107 1800 சரியோ 1008 பிரச்சனை இருக்குது சரியோ. அப்போ அதுக்காக வேண்டி ஒரு பிரச்சனைக்காக வேண்டி இப்போ வீட்டை விட்டு ஐயா வெளியில் வர வேண்டிய தேவையும் இல்லை. அதே இதில் வீட்டை விட்டு வெளியில் போனால் அவரை கவனிக்காமல் அவரை கூப்பிடாமல் இருக்க வேண்டிய தேவையும் இல்லைன்னு அவரை கூட்டி இப்போ அப்பா தானேடாப்பா, அப்பா என்ன உங்களோட உறவுகள் தானேடாப்பா கூப்பிட்டு வச்சு நீங்கள் கதைச்சி உங்களோட குடும்பத்தோடு அந்த மாதிரிங்க என்ன திரும்ப போக உங்களுக்கு விருப்பமா? உங்களுக்கு விருப்பம் இருக்காயா? அவங்களும் கூப்பிட்டா போகிறது தான். கூப்பிடலாம். இந்த வீடியோ பார்த்து அவங்களை கூப்பிடுவாங்களாப்பா? பாப்பேன் கூப்பிடுவாங்க தான் ஜோதி முடிக்கிறாங்க. வந்தால் போடுறது தானே. வந்த பொண்ணா இருக்குண்ணே. தம்பிலிவில் எங்கய்யா நீங்கள்? தம்பிலிவில் அம்மன் கோயிலுக்கு முன்னுக்கு. அட்ரஸ் சொல்லுங்க, உங்களோட அட்ரஸ் சொல்லுங்களேன். சரி, ஓகே. தம்பிலிவில் அம்மன் கோயிலுக்கு முன்னுக்கு. ஓகே, ஐயாவோட இடம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தம்பிலிவில் அம்மன் கோயிலுக்கு முன்னுக்கு. இப்போ ஐயா வந்து முதியோர் இல்லத்தில் இருக்காங்க. 2 மாதங்களுக்கு முன்னர் குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு சில பிரச்சனைகள் காரணமாக அவர் இங்கே வந்து இப்போ 2 மாதமாம். ஆனால் அவர மனசில் ஒரு விருப்பம் இருக்குது, வீட்டாக்கள் வந்து கூப்பிட்டா நான் போவேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ யார் தப்பு பண்ணாங்கன்ட்டு இதில் எங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் நீங்கள் குடும்பத்தோடு இருந்தால் யோசிச்சு பாருங்கள். இந்த 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 அப்பாவினுடைய இந்த பிள்ளைகள் யோசிச்சு பாருங்கள். உங்களோட அப்பா வந்து ஒரு அநாத ஆசிரமத்தில் இருக்கிறாருன்னு. அப்படி இருக்குள்ள வந்து அப்பாவை இந்த ஒரு இடத்துல வந்து நீங்கள் அனுப்பின வந்து சரியா என்ற வந்து நீ யோசிச்சு பாருங்க. பக்கத்து வீட்டுக்காராக்கள் இப்போ ஊரில் இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க, ஐயா வந்து பிள்ளை விட்டாரா இப்போ நீங்கள் பிள்ளை விட்டாங்களே தெரியாது என்ன. என்ன இருந்தாலும் இப்படி போய் இருக்கிறது அவ்வளோதான். சண்டை பிடிச்சிட்டு வந்து கோவிச்சிட்டு வந்திருந்தாலும் அது வயதான காலத்தில் வந்து அப்படிதான் நடக்கும் வந்து சொல்லுவாங்க. ஐயா வயசு போக எல்லாரும் வந்து சின்ன பிள்ளைகள் தான், எல்லாரும் வந்து சின்ன குழந்தைகள் என்ன. இப்போ நீங்கள் தான் வளர்ந்து ஒரு கட்டத்தில் இப்போ நீங்கள் இப்போ அவங்களுக்கே அப்பா அம்மா இப்போ நீங்களே வந்து புகாட்டு தெரியும் எங்களுக்கு நடந்து ஒரு ரிக்வஸ்ட் சொல்லிச்சுன்னா நீங்கள் வந்து உங்களை இன்றைக்கு வந்து நான் வீடியோ போட்டால் உண்மையில இந்த வீடியோ வந்து இப்போ ஐயாட ஊர் பக்கத்துல இருந்து யாராவது பாக்குறீங்க, தம்பிலிவில் திருக்கோயில் இருந்து பாக்குறீங்கன்னு சொன்னா ஐயாட வீட்டுக்கு இந்த வீடியோ போகும் வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. என்ன அவங்க ஐயாட வீட்டுக்கு போகும் வரைக்கும் ஷேர் பண்ணி நீங்க இந்த வீடியோ பாருங்க. ஐயா வந்து கவலைப்பட்டு கதைக்கிறார். கண்டிப்பா நாங்க ஒரு கிழமையில வந்து கொள்ளெடுத்தோ இல்லை நேரடியாக வந்து பார்ப்போம். என்ன ஐயா வந்து கூட்டிட்டு போனீங்கன்னு சொன்னா வந்து எங்களுக்கு சந்தோஷம். என்ன இப்போ குடும்பத்தோடு இருக்க வேண்டிய காலத்தில் பேர பிள்ளைகளை வந்து கொஞ்சம் திரிக்கிற ஆள வேண்டிய நேரத்தில் வந்து இங்கே தனிமையில் வந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன ஓகே ஐயா ஒன்றும் யோசிக்க தேவையா, வருவாங்க நினைக்கிறாங்க வீடியோ பார்த்து. சரி, இப்போ இன்றைக்கு சந்தோஷம். இப்போ நாங்கள் வந்து நிற்கிறேன். ஓ நல்லா இருந்துச்சு. கோல்லாம் எடுக்கிறவங்களா? கோல் அடிக்கிற கோல் எடுப்பாங்க. எடுப்பாங்க சும்மா இல்லாதீங்க. விட்டு கொடுக்காருல வாத்தியா பிள்ளையில விட்டு கொடுக்க மாட்டேன். அது கோயில் சொல்றாரு, அது விளங்கு தெளிவா. நான் விட்டு கொடுக்காருல பிள்ளையில. சரி ஐயா ஒன்றும் யோசிக்கடா. சரி ஓகே, அடுத்த ஐயாவோட ஹேப்மா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஓகே, ஐயாட பேர் என்ன? என்ன? எட்வர்ட். வெளிநாட்டுல இருந்தீங்களா? வெளிநாடு எல்லாம் போனீங்களா? அந்த வெளிநாட்டுக்காரன் மாதிரி பாக்க என்ன ஓச்சப்பலாமாக அந்நேரத்தில் இந்த வெளிநாட்டு பிரச்சனை இருக்கல, ஆசைப்பட்டு போகிறது உழைச்சம் துண்டோம். அந்த டைம்ல வந்து வெளிநாட்டு போற அந்த ஆசையெல்லாம் இல்லை. என்ன உழைச்சம் சாப்பிட்டோம், அந்த சத்தமும் இருக்கல. வெளிநாட்டு சத்தம் இல்லை. எந்த இடம் ஐயா நீங்க பிறந்த இடம்? நான் ட்ரிங்கு திருவண்ணாமலை. திருவண்ணாமலை இங்க வளர்ந்தது. இங்கே வளர்ந்து எங்க வளர்ந்துனீங்க? மட்டக்களப்பில். மட்டக்களப்பு டவுனுக்குள்ளேயா? டவுனுக்குள்ள வளர்ந்து பிறகு டச் பார்ல இருந்து. டச் பார் சரியா? சரியில்லை. நீங்கள் அங்கே? நாங்கள் வந்து இங்கே உள்ளுக்கு போனோம், இங்கே தும்மங்கனி. டச் பார்ல இருந்தால் பிறகு தண்ணி வந்து அடிச்சு எல்லாம் உடச்சி விட்டுது. திராயமடவில் போயிருக்கிறோம். திராயமடல் இப்போ திராயமடல் ஏன் நீங்கள் அங்கேருந்து ஒரு சைக்கிள் கடையை போட்டு வேலை, சைக்கிள் கடை போட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தேன். 2 பொடியல் இருக்கிறாங்க, 2 பொம்பளை பிள்ளை. 2 பொடியல் வந்து 2 பொம்பளை பிள்ளைகள். பிள்ளைகளா?
அவங்களுக்கு பொம்பளை பிள்ளைகளுக்கு வீடெல்லாம் கொடுத்துட்டாங்க. பொம்பளை பிள்ளைகளுக்கு வீடெல்லாம் கட்டி கொடுத்தீர்கள்? கட்டி கொடுத்து எழுதியே கொடுத்து அது பின்னுக்கு குறித்து போட கடையில் சும்மா எழுதி கொடுத்துரும் பைத்தியாளர் மாதிரி. அவங்க கை விட்டாங்க. உங்களை கை விட்டாங்க? 2 பிள்ளைகளுக்கு வந்து வீடு கட்டி கொடுத்து எழுதி கொடுத்துட்டீங்க, அவங்க கை விட்டாங்க. ஓகே, மற்ற பிள்ளைகள்? மற்ற 2ம் சிறான சும்மா வேலை போவாங்க. அப்படி ஓடாய் வேலை செய்கிறவனுங்க. நான் ஓடாய் எல்லாம் செய்கிறேன். பிறகு இந்த வேலை செய்வேன். இப்படி சிரிஞ்சேன். உங்களை கைவிட்டுதாங்க? அப்படியே கைவிட்டேன்னு நான் போய் வரேன். எனக்கு கொஞ்சம் இருக்கிறாவு வருஷமாக கிடக்கிறா, படைக்கையில் கிடக்கிறாவு. மனைவி இருக்காங்க? ஓ, படைக்கையில் கிடக்கிறாவு. கரைச்சல் இல்லாத மனசு என்னையும் அவையை பார்க்கறதுக்கு அந்த கடைச்சி பிள்ளைக்கு இயலாது. என்ன காரணம்? பண வசதி இல்லை. பண வசதி இல்லை. அவரும் கூட சொல்லி 2 உழைச்சிட்டுவார். நீ என்னால் நான் சின்ன சைக்கிள் கடையை போட்டுட்டு இருந்தேன், உழைச்சி கொண்டு இருந்தோம். இனி செய்யல சரி, இங்கே மாதிரி செஞ்சேன் தான் வாரதில் செய்கிற. இனிமேல் செய்யலாம். இப்போ இந்த போன மாதத்தோட 82 வயசு முடிஞ்சு. 82 வயசு முடிஞ்சேனே. ஏலும் இனி அறுவறுப்பான செய்யறதுதான் இருக்கும். அது நடக்கல. நல்லா பார்த்துக்கொள்றாங்க. நீங்கள் அதை டாக்டர் வந்து சோதனை பண்ணார். அதே இப்போ போன 2ஆம் தேதி காலையில் சீப்ரா டாக்டர் டவுனில் இருக்கிறார். அவர் சொன்ன மாதிரியே இவர் சொன்னார், கால் ஒன்றும் ஆப்ரேஷன் பண்ணிங்கன்னு கரைச்சப்பட வேணாம், வெள்ள நிலமே நட சப்புனா சப்புடும் தப்பாடி போட்டும் நடந்து என்ன சுகமாக இந்த ரத்தோட்டம் குறைஞ்சிருக்கான். கொலஸ்ட்ரால் இல்லையா, சுகர் இருக்கா இல்லையா, ஒன்றும் இல்லை. சரி, ஒன்றும் யோசிக்காதீங்க. ரத்தோட்டம் பிளாக். ஓகே, சந்தோஷம் பாருங்க. பொங்கல் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஓகே, அங்கே கைத்து வரணும் ஐயா. ஓகே ஐயா. ஹலோ, வணக்கம் ஐயா. வணக்கம் 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 வணக்கம். என்ன பேர் ஐயாடு? லோகநாயகம். லோகநாயகம் ஐயா. என்னன்னு சொன்னா, இப்போ நான் குரலை இப்படி மாற்றி கதைக்கிறதுக்கான காரணம், நீங்கள் சரியான பைப்பில் இருக்கீங்க. பைப்பில் இருக்கீங்க. தட்டம் அவரை கொஞ்சம் பார்க்கணும் ஐயா. அவரை பாருங்க. கமலல்லப்பா ஐயப்பா, கமலல்லப்பா ஐயப்பா. அவ்வளவுதான் என்ன பாட்டு படிச்சாரு அதுக்கு முன்னாடி? ஏய் மரியாச்சி அப்பா மரியாச்சி அப்பா மாக்கியாச்சோ என்னடா பாட்டு? இல்லண்டா சரியா படிச்சிருவான்டா அவன். இல்ல நான் வந்து தம்பிலிவில். தம்பிலிவில். நீங்க தம்பிலிவிலா? ஐயோ, மகாவித்யாலயத்தில் படித்தேன். மகாவித்யாலயத்தில் படிச்சிருக்கீங்க? ஓயில் எழுதுனீங்க? மலர்தேவி மலர்த்தின பேப்பர் விக்டர் பேரு. பாலச்சென்னை பேப்பர் கைத்தொழில் நிலையம், அங்க வந்து வேலை செய்த வராம ஐயா. 20 வருஷம். 20 வருஷம் பேர் செய்றீங்க. உங்களோட பிள்ளைகள் நாங்க பாலச்சேனை இல்ல, இப்ப அவங்க உங்களை பாக்குறவங்களா? பார்த்தாயே நம்ம இங்க வந்திருக்கேன். அது சரியானே. டீச்சர் ஆகலா? என்னையா சொல்றீங்க? படிப்பிச்சா சரியில்லை, படிப்பிச்சு. அதான் இப்ப நீங்க அவங்கள படிப்பிச்சு அவங்க இன்னும் நிறைய பிள்ளைகளை படிப்பிக்கிறாங்க. ஆனா அந்த படிச்ச பாடம் இன்னும் ஒட்டல போல மனதில் அவங்களுக்கு. சரியான நாளைக்கு ஒரு தாய் நம்மளெல்லாம் பார்க்குறோம். பெற்ற விட்டே பெற்ற விடே நீ பட்டக்கரைக்கு போ என்றால் மறுதான் நம்ம பட்டக்கரைக்கு போய் ஊரோட. ஓகே, இப்போ ஐயா வந்து சொல்ற வந்து இப்போ பெற்ற பிள்ளையில வந்து நீ வீட்டை விட்டு போன்னு சொன்னா வந்து அங்கே இருக்கிறதுல வந்து அர்த்தமேலன்னு சொல்லிட்டு ஐயா வந்திருக்கார். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆளுடைய மனதிலையும் வந்து உண்மையிலே நிறைய கவலைகள் காயங்கள் இருக்கும். இப்போ ஐயா ஏன்னா அது மாதிரி மற்ற ஐயா இருக்கிறார். ஐயா எந்த இடம் ஐயா? நீங்கள் மாமாங்கம். மாமாங்கம். நீங்கள் வீட்டில் யாராரு? வைஃப், நான், மகள், மகன். பிள்ளை எல்லாம் விட்டுட்டாங்களா? கை விட்டாங்களா? கல்யாணம் விட்டுட்டு நம்மளையும் விட்டுட்டு. கல்யாணம் முடிச்சுட்டாங்க, உங்களையும் விட்டுட்டாங்க. உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்ல விரும்பினா என்ன சொல்லுவீங்க இந்த தை திருநாளில்? தை திருநாள் என்னென்னா அவங்களோட அப்புறம் பேச்சு கதை இல்லை தானே, சொல்லையும் விரும்பல. அவங்களோட அள்ளு சொல்லுக்கு நம்ம கலக்க போகிற ஆளும் இல்லை, கலக்க போகிறோம் இல்லை, தேவையில்லை. நான் பிரிஞ்சு தான் இருக்கிறேன். என்கிட்ட நான் வழியே படிக்கிறேங்க வந்தால்தான். நீங்கள் தானே வந்துட்டீங்க? அவங்க அனுப்ப இல்லை, அவங்கள ஒரு குற்றம் இல்லை தானே. அவங்க நிற்கத்தான் சொன்னவங்க, நான் விரும்பல. அவங்கள ஒரு குற்றம் இல்லை. இல்லை அங்கே இருக்க சிக்கலால் நான் பார்த்தா சரி வரான்னு சொல்லிட்டு நான் இருந்தால் நீங்களா ஒரு முடிவெடுத்து வந்திருக்கீங்க. அவங்களுக்கு ஓகே ஐயா, பானை பொங்க போகுது, ஒன்றை யோசிக்காதீங்க. பொங்கல் வாழ்த்துக்கலாம். ஓகே, வாழ்த்து. ஓகே மக்களே, என்ன அப்படின்னு சொன்னால் இந்த பானையை கொஞ்சம் காட்டுங்க, கிட்ட வந்து காட்டுங்க எந்த லெவல் இருக்குன்னு சொல்லிட்டு. பொங்கல் இந்த பால் வந்து பொங்கி நுர எலும்புனமா இருக்கி
கொஞ்சம் இதுல பால் பொங்கிரும். இந்த பால் பொங்குறதுக்குள்ள இப்போ இவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு போட்டி சேலஞ்ச் என்ன அப்படின்னு சொன்னா வந்து மகாபாரதம் பார்த்திருப்பீங்க, ராமாயணம் பார்த்திருப்பீங்கன்னு. அதுல வந்து எப்படி வந்து கதைப்பாங்களோ அப்படித்தான் கதைக்கணும். நம்ம எந்த தமிழ்ல என்ன சொல்றது இப்படி பேச்சு கதைக்க கூடாது. பூர்வீக தமிழ்ரா, பூர்வீக தமிழ் சரியா? நம்மள அந்த சுத்த தமிழ் என்ன சுத்த தமிழ்ல வந்து கதைக்கணும். சரியா? எல்லாரும் நான் உட்பட எல்லாரும் தான் கதைக்கணும். சரியா? அப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். 1 2 3 ஸ்டார்ட். அதே தமிழ்ல வரும். 1 2 3 தொடங்குங்கள். மகாமந்திரியாரே சற்று காத்திருப்போம். பானையில் உள்ள பால் பொங்கும் வரை. வெளியேறுங்கள். அந்த கல்வனை பிடித்து வெளியேற்றுங்கள். அவனை பிடியுங்கள். அவனின் ஆரோக்கியம் மிக அதிகம். ஆரோக்கியம் அதிகமா? நீங்கள் கூறப்போகின்ற வார்த்தைகளை கேட்டு நான் மிகவும் மனமகிழ்வுடன் இருக்க போகின்றீர்களா? முதலாவதாக கிஷோத் என்பவரிடம் நாங்கள் கதைக்கலாம். வணக்கம். வணக்கம். தாங்கள் எந்த ஊர்? பழுகாமம். உங்களை பற்றி சிறிது சொல்லுங்களேன். எனது பெயர் கிஷோத். நான் பழுகாமத்தில் வசிக்கிறேன். எனக்கு வயது 25. எனது நண்பர்கள் திவா, பிரகலாதன், தசாலிதன், அங்காள் பிரசாந்த். அங்காள் நீங்கள் மகாபாரதம் போன்ற இதிகாசங்கள் படித்துள்ளீர்களா? நான் சரியான முறையில் படிக்கவில்லை. காரணம் என்றால் அறிவில்லை. மகாபாரதத்தில் வரக்கூடிய ஓரிரு பாத்திரங்களை உங்களால் சொல்ல முடியுமா? மகாபாரதத்தில் முக்கியமான கதாபாத்திரங்கள் யார்? உங்களுக்கு சிறிது நேரம் சிறிது வினாடிகள் வழங்கப்படுகிறது, கால அவகாசம் வழங்கப்படுகிறது. அந்த பாத்திரங்களை தம்பி கூறுவார். இப்ப வருகிறாளா? என்ன நான் கிறிஸ்டியன் டப்பா. வணக்கம் சகோதரனே. வணக்கம். நீங்கள் கூறுங்கள். என்ன கூற வேண்டும்? மகாபாரதம் போன்ற இதிகாசங்கள் நீங்கள் படித்து உள்ளீர்களா அல்லது பார்த்துள்ளீர்களா? சில கட்டங்கள் பார்த்திருக்கின்றேன். அது என்னடா கட்டங்கள்? பகுதிகள் பார்த்திருக்கின்றேன். கூறலாம். என்ன கூற வேண்டும்? அதில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள், மகாபாரதத்தில் வரும் முக்கியமான கதாபாத்திரங்கள் யார்? பாத்திரங்கள் தெரியும், கதாபாத்திரங்கள் தெரியாது. சரி, பாத்திரங்களை கூறுங்கள். நான் கூறுகின்ற நபர்களை உங்களுக்கு தெரியுதா என்று பாத்திரங்கள் சொல்லுங்கள். உலோக பாத்திரம் மற்றும் தங்க பாத்திரங்களை நான் பார்த்திருக்கிறேன். உலோக பாத்திரம் ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவ்வளோ நேரமாக பிறரான வந்து வீடியோவில் காலடி யோசிச்சிருப்பீங்க. ஆரம்பத்தில் வந்து சொல்லியிருந்தாங்க வந்து எல்லாருக்குமே பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கு, அதுலேருந்து தான் வர இல்லைன்னு சொல்லி அர்த்தம். ஸோ அப்படி இல்லை, உண்மையிலே வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ பார்த்தாலே விளங்கிடும் வந்து நாங்கள் வேட்டி கட்டி நிற்கிறோம். நான் வந்து அவன் இப்படி ஜென்ஸோட நிற்கிறேன். நான் சொன்னேன் நான் காலையில் வலிக்கிட்டு போகண்டான்னா நான் வரலை, அதான் பிரச்சனை. அப்படியே சரி, அப்படி இல்லை. உண்மையிலே வந்து பிறநாள்கிட்ட நெருங்கிய சொந்தக்காரால் ஒரு ஆள் வந்து டெத் ஆனார். ஸோ உங்களுக்கு தெரியும் வந்து அந்த தமிழ் முறைப்படி தமிழ் முறைப்படி இந்து முறைப்படி ஏதோ ஸோ நெருங்கிய ஒரு ஆள் வந்து இறந்தாங்கன்னு சொல்லி சொன்னால்
அந்த பொங்கல்களுக்கோ வந்து இந்த கோயில்களுக்கோ வந்து கலந்து கொள்ள அதாவது சந்தோஷத்தில் வந்து அந்த சடங்குகள் எல்லாம் முடியும் வரைக்கும் கொஞ்சம் பங்கெடுக்க முடியாது. ஏன்னா அது அது எப்படி சொல்கிறாங்க, அது மரபு ரீதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையை பார்க்க போனால் இதுதான் உண்மை. அதாவது துர்க்க வீட்டு இருக்கும்போது அந்த துர்க்க வீட்டில் இருந்து இன்னொரு சந்தோஷம் கூட நம்ம செய்யலாது அப்படி. அதுலேருந்து தான் உண்மையாக வந்து இப்போ நிறைய நாளைக்கு பிறகு ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு வந்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பொங்கல் வந்து கொண்டாடினோம். அதில் வந்து கிருஷ்ணா எல்லாருமே இருந்தவங்க நினைக்கிறேன். இப்போ இது நாங்கள் முடிவு நினைக்கிறோம் இங்கே நிற்கிறதால வந்து அதை தாண்டி பிறலானும் கலந்து கொள்ள முடியாது இல்லாமல் அப்போ அதுலேருந்து தான் நாங்களும் மனுஷன் மக்கள் வந்து கண்டினியூ பண்ணி கொண்டு வந்த நாங்கள் உண்மையிலே நிறைய பிரச்சனைகள் நிறைய இதுகள் வந்து போய்கொண்டிருக்கு. அது சரி நான் சொல்ல தேவை அனுசனை சொல்ல. அதாவது இப்போ நேரில் கண்டு இப்போ நான் வீடியோவில் ஒன்றா செய்யாதபடியால் வந்து இப்போ கிருஷ்ணாவோட வீடியோ செய்யாமல் இருந்தால் சரி, கிருஷ்ணாவை மனுஷன் வந்து கதைக்கிறல. இப்போ ஆர்ஜி தமிழா டீமும் இப்போ அனுஷன் கதைக்க மாட்டா சரி, இவங்களுக்கு ஏதோ புலவு நடந்துட்டு எப்பவும் எங்களுக்குள்ள புலவு வரல. என்ன இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ விளையாட கதைக்குள்ளே சின்ன சின்ன வாய் தாக்கங்கள் சும்மா வரும். அது வந்து இப்போ அது 5 வருஷத்துல அப்படி போயிடும். என்ன நண்பர்களுக்குள்ள வந்து பிரச்சனை வரும், அது போயிடும். ஆனால் அதுக்காக வேண்டி இப்போ என்னடா இப்போ ஒரு சிலர் வந்து என்ன செய்யறேன்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு இப்போ என்னோட கோவக்காரால் என்ன செய்யறேன்னு சொன்னாலும் வந்து இவரோட கதைக்கிறேன், இவரோட கதைச்சு இப்போ என்னை பற்றி திவானுட்ட வந்து உசி பேத்துறேன். இப்போ கிருஷ்ணாவோட கோவக்காரன் சொன்னா இப்போ என்னோட கட்சி என்னட்ட உசி பேத்துறேன், இப்போ என்னை பற்றி இவர்கிட்ட வந்து உசி பேத்துறேன். அதே மாதிரி மாறி மாறி அதாவது என்ன சொன்னால் என்னை பற்றி எஸ்கேனாவது திவானுவை பற்றியும் திவானுவை பற்றி எனக்கிட்டையும் எப்படி மாறி மாறி வந்து இப்போ ரொட்டேட் பண்ணதுக்கு சொல்லி அவங்களோட என்ன சொல்றது அந்த அந்த உறவை வந்து முறிக்கிறதுக்கும் நிறைய பேர் வந்து போராடி கொண்டிருக்காங்க. அவங்க அப்படின்னு சொன்னால் வெளியே இந்த பாய்க்குள்ள இப்போ எல்லாரும் தனித்தனியாக திட்டம் தானே. இப்போ உனக்குள்ள ஏதாவது சண்டை அதில் இருந்து அவன் நம்மளை ஏற்றி விடலாம்ன்றதுக்காக இல்லை தனிப்பட்ட முறையில் உண்மையாக வந்து நம்ம ஒன்றும் சொல்ல இல்லை. அது ஏன்டாவது அவங்களோட தனிப்பட்ட முறையை கருத்து அது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது இது. ஆனால் இப்போ அதான் சொன்ன மாதிரி வந்து சின்ன சின்ன சண்டைகள் வந்து மனஸ்தாபங்கள் வரும் தான், வராமல் இல்லை. அது எல்லா நட்புகளையும் ஆடி விடியும் வரும் சண்டை ஓடி சண்டை வராட்டி அது நட்பே இல்லைடா வந்து. ஆனால் அதையும் தாண்டி அதுக்கப்புறமா வந்து ஒரு பக்கம் வந்து ஓட வேண்டிய நிலைமை வந்து இப்போ அனுஷன் அந்த சேனல் போட நிறைய பேருக்கு உதவி எல்லாரும் துறையும் ஒரே துறைன்ற வழியால் மாறி 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 ஒரே ஏரியாக்குள்ளேயும் வந்து அந்த உதவிகள் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய எல்லா பக்கமே ஓடிக்கொண்டிருக்கு. ஆனால் பிரிஞ்சு ஓடுறமே தவிர வந்து ஒருத்தர் வந்து பிரிஞ்சு போகல. எல்லாரும் வந்து அதாவது வெளியில் பார்க்க தான் பிரிஞ்சு ஓடுறோம், ஆனால் எல்லாரும் ஒன்றா தான் இருக்கவனே, அதான் உண்மை ஒன்றா இருக்கும். ஆனால் வந்து நிறைய நாளைக்கு அப்புறமா வந்து இந்த வீடியோவில் சந்திச்சாங்க. இப்போ என்னென்னு சொன்னால் இந்த பொங்கல் நிலவு இங்கே செய்கிறதால வந்து அப்போ இங்கே எல்லாரும் நிற்கிறப்ப அனுஷானுக்கு வந்து ஓகே அவன் ஃப்ரீயாக நிற்கிறான் அப்போ வாழான்னு சொல்ல எல்லாருமே வந்து நின்றுனாங்க. இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ இந்த வீடியோவில் நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க வந்து ஓகே ஏதாவது பிரச்சனை அப்படி இப்படி என்றாலும் சரி இதில் வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. அதை தாண்டி வந்து இந்த கல்யாணம் கூட ஃபங்க்ஷன் எல்லாம் வந்து அனுஷான் வந்து பார்த்துருப்பீங்க அந்த சின்ன சின்ன வீடியோக்கள்லாம் வந்து. ஆனால் அதை தாண்டி வந்து அனுஷான் அந்த பிரச்சனை டைமில் என்ன அந்த சேனலில் பார்த்துருப்பீங்க. அப்படி வந்து இந்த சின்ன சின்ன இந்த முக்கியமான பிரச்சனைகள் முக்கியமான நிகழ்வுகளுக்கு மட்டும் வந்து ஒன்றா கலந்து கொள்கிறோம். மற்றபடி ஒவ்வொரு பக்கத்துலையும் ஒரு வேலைன்னு எல்லாருக்கும் வேலை சேர்ந்தானே. அது இப்ப அதை விட இப்ப எல்லாரும் கிருஷ்ணாவுக்கு 2 சேனல் சரியோ, ஆர்ச்சி தமிழா 2 சேனல், இப்போ வாய்ஸ் படிச்சா 2 சேனல் மாறுது சரியா, வேலை படம் கூட சும்மாவே சந்திக்கலாம், அது வேலைகளும் கூடண்டா சந்திக்கலாம். ஒவ்வொரு யூடியூப் சேனல் இருந்தாலே சந்திக்கலாம்ப்பா 2 இங்கே ஏண்டாப்ப அப்படி என்று இல்லை, அந்த பெரிய மனுஷன்றதுக்காக இல்லை வேலை. இப்போ 2 சேனலுக்கு வந்து வீடியோ போனா சரி. உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு சொல்லிச்சுன்னா இப்போ அப்படி சொல்கிறேன். வெளிநாட்டில் இருக்கிற நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க வந்து இப்போ வைஃப் வேலைக்கு போனால் ஹஸ்பண்ட் வீட்டில் இருப்பார், ஹஸ்பண்ட் போக்கில் வந்து வைஃப் வருவாங்க, அப்படி சந்திக்க முடியாது நிலையில் ஓடிக்கொண்டிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த அந்த வேலை டைம். அதே மாதிரி தான் நீஞ்சையும் வந்து எங்களை வீட்டாக்கள்கிட்ட கேட்டால் கூட சொல்லுவாங்க வந்து அவங்க வீட்டிலே நிற்க மாட்டாங்க எங்கேயாவது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க வந்து. அவங்களுக்கு தெரியும் வீடியோ பார்க்குறாங்களுக்கு என்ன அந்த வீடியோவில் இங்கே நிற்கிறானே இந்த வீடியோவில் அங்கே இருக்கான விளங்குதா எல்லாம் தெரியும் இந்த விளங்கு தானே. அப்படி வந்து ஒரு பிரச்சனை ஒரு பக்கத்தால் ஓடிடுது. அதை தாண்டி வந்து இந்த உதவி வீடியோக்களால் வந்து நிறைய பிரச்சனைகள் எதிர்கொண்டு தாண்டி கொண்டு போய் கொண்டிருக்கோம். அது தனிப்பட்ட ஒவ்வொரு பிரச்சனை தானே, எல்லாருக்கும் பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே இல்லை. என்ன செய்யுது தாண்டி தாண்டி போகிறதான் சில டைம் எல்லாம் தோணி இருக்கு இது தேவை, இந்த ஹெல்ப்பிங்கே தேவையில்லை. நான் போனேன் தான் தேவையில்லை எடுத்து உனக்கு எனக்கு ஒரு கட்டத்தில் எனக்கு விசராக்கி விட்டுது என்னடா ஹெல்ப்பிங்கே தேவை விட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாரும் திட்ட வலிக்கிட்ட திருப்பி சரி ஓகே என்ன மற்ற அழைக்கிறதுக்காக நம்ம வந்து அவங்களுக்காக நம்ம மாறிக்கொண்டு நிற்கலாது. நம்மளோட பாயெல்லாம் போய் கொண்டிருப்போம். கடவுளுக்கும் மனச்சாட்சிக்கும் பயந்து நம்ம நடந்து கொண்டோம்னா சரி என்ன அவ்வளோதான். அதான் உண்மை. சரி வருங்காலத்தில் எப்படி போய் போகுதுன்னு சொல்லி தெரியல இந்த உதவி வீடியோக்களெல்லாம் வந்து. இப்போ உண்மையிலே வந்து நீங்கள் ஆரம்பத்திலேருந்து பிரலான் வீடியோக்குள்ளே வரலை அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. சம்டைம் பிரலாண்ட ரசிகர்கள் வந்து அதை ஸ்கிப் பண்ணிட்டு போய் பங்களோட வீடியோ கட் பண்ணிப்பாங்க, என்ன உணவு போய் தாங்க உணவுக்கு சண்டை அப்படின்ற மாதிரி. அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. உண்மையாக வந்து இந்த ஒரு அசம்பாவிதம் நடந்ததால் வந்து நடந்து கொஞ்ச நாள் ஆகிட்டு. ஆனால் இருந்தாலும் வந்து அந்த 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 என்ன சொல்கிற அந்த
கிரியைகள் முடிகிற அந்த கொஞ்ச நாளைக்கும் வந்து இப்படியான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடாதுன்றதுக்காக வந்து பிறலாம் வீடியோக்கு வரல. இன்றைக்கு கமராமேன் நான் பார்த்தீங்கன்னா பிறலா தான். இப்போ நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து இன்ட்ரோ கொடுத்துலேருந்து எல்லா வீடியோவும் எடுத்துக்கொண்டு நின்றது வந்து பிறலா தான். மிஸ்டேக் ஏதாச்சும் இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க. முக்கியமாக வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும். இந்த சேனல் வந்து இப்போ ஆரம்ப கட்டத்தில் வந்து இப்போ யார் நாங்கள் இயக்கொண்டு வந்தோம், இப்போ நானும் பிறலான் திவானு எல்லாம் சேர்ந்தா செஞ்சாங்க. அதுல இருந்து கிட்ட வாங்க சரியோ, அது ஒரு கதை, அது ஒரு கதரா அதாவது இதில் வேலை இந்த பாருங்க. இப்போ இதுதான் வாய்ஸ் அப் பண்ண யூடியூப் சேனல். இதுல பக்கத்துல வர கட்டி பிடிச்சிருக்கா பாருங்க இந்த பின்னுக்கு, அவதான் திவானு விளங்குதா, பழைய போட்டோ. அதாவது எப்படின்னு சொன்னா, இப்ப சிலவங்கட அந்த போட்டோ சிலவங்க தரக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாம் வந்து நமக்கு ஞாபகமா இருக்கும், நட்பின் அடையாளமா. ஆமா, அன்பின் அடையாளமா விளங்க இருக்கும். அப்ப அதனால வந்து இப்ப இது முதல் மாத்துனது. அப்ப இடைக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு என்ன வருது மனஸ்தாபத்தால வந்து ஒரு 2-3 நாள் வந்து கதைக்காம இருந்தாங்க, ஒரு பிரச்சனை இல்லை கதைக்காம இருந்து. அப்ப அப்படின்னு சொன்னா வந்து இப்ப இவரு என்னைய பத்தி விசாரிக்கிற மாட்டாங்கள்ட்ட, நான் இவரை பத்தி விசாரிக்கிறேன், அவன் எப்படி இருக்கான், இவரை இருக்கிற அவன் எப்படி என்ன செய்யறான்னு விட்டு. அது எப்படின்னா ஒரு லவ் மாதிரி என்ன உண்மையில ஒரு அப்படி இல்லை. உண்மையில வந்து என்னன்னு சொல்லி சொன்னா அதான் உண்மை. எவ்வளவு பெஸ்டா பழகினா வந்து வானவியல் சொல்லுவாங்க. ஆனா உண்மையா வந்து இப்ப எங்களோட ஆரம்ப கட்ட கதையை பார்த்தீங்கன்னு சொன்னா, நாங்கள் 3 பேரும் தான் இந்த கொழும்புல போய் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையை செஞ்சினாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி கூலி வேலை. அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, அந்த என்ன சொல்றேன், அங்கே வேலை செஞ்சுட்டு அது கிடைக்கிற ஃப்ரீ டைம்ல இந்த யூடியூப்ல ரன் பண்ணலாம்னு சொல்லி, அதுக்கப்புறமா தான் அந்த சகடெல்லாம் தாண்டி தான் இந்த இது வந்தது. அப்படிதான் வந்து முதல்ல இந்த அனுசண்ட சேனல் ஆரம்பிக்கப்பட்டு அண்ட் வந்து ஆர்ஜி தமிழ் ஆரம்பிக்கப்பட்டு அப்படின்னு சொல்லி இப்போ போய்கொண்டிருக்கேன் போய்கொண்டிருக்கேன். அப்போ அதனால வந்து இப்போ அந்த ஒரு இதால் வந்து இப்போ ஒரு ஞாபகம் இருக்கணும், அவன் போட்டோ இருக்கணும் பண்ணுறதுக்காக 50 இப்போ வந்து இப்போ சப்ஸ்கிரைப் வந்து 1,95,000 ஆயிடுது. சரியோ, 2 லட்சம் ஆகுது, 2 லட்சம் ஆகுது, இன்னும் 5,000 வந்தால் 2 லட்சம் ஆயிரும். ஆனால் கிட்ட வாங்கலன் பாருங்க, 50,000 50K போட்டா போல மாத்தா வச்சிருக்கேன். சரியா, மாத்தா வச்சிருக்கேன். காரணம் என்னன்னு சொன்னால், இப்போ வந்து தம்ப்நெயில் எடிட்டர் வந்து மாறித்தார். இப்போ என்ன சொல்றது, இப்போ அதுக்காக வேண்டி இப்போ இவன் போயிட்டான் இந்த வந்து இப்போ அந்த தம்ப்நெயில் வந்து செய்யறதுக்காக வந்து இவன் செய்யறது சொல்லி அவனோட போட்டோனா மாற்ற விரும்பல. காரணம் சொன்னால் இது வந்து 1 மில்லியன் இல்லை. சரியோ, கவர்மெண்ட் அந்த 50K மட்டும் மாற்றுவாங்க. அந்த போட்டோ வந்து கடைசி வரைக்கும் இருக்கும், அந்த திவானு இருக்கக்கூடிய போட்டோ. அந்த போட்டோ புதுசா எடுத்து மாத்துவேன் அப்படி இல்லடா, என்ன பார்த்தா அந்த படத்தை தெரியுமோட அந்த மணிக்கூட்டத்தை உடைப்பான தெரியுமோ, என்னோட விஜய் இடத்துல பழைய மணிக்கூடா. ஐயோ, நான் நினைச்சேன் புதுசு என்ன, அதே மாதிரி தான் இது. 2வது ஒரு ஞாபகம் அன்பு விளங்குதா, அன்பு கலந்துருக்கேன். அதை பாக்குள்ள வந்து நம்ம தெரிஞ்ச நாட்கள், அடுத்து வந்து நம்ம வேலை செஞ்ச நாட்கள், சாப்பாடுலாம் கிடந்து அவங்க பாருதா அந்த அந்த உடம்பு சேட்டை வர சேட்கள் வர. சரியா, அங்க வர்ற இப்போ வந்து மாறான்றா இந்த இடத்துல சொல்லிக் கொடுறேன். அப்ப சிலவர் வந்து கேட்டவங்க, ஏன் தம்பி அதை அந்த கவர் போட்ட நீ மாத்த வாங்கி, அது நம்மளோட பர்சனல் டாப், அதை விடுங்களே. நீங்க உங்களை சப்ஸ்கிரைப் எத்தனை காட்டு சரிதானே, அதை விடுங்க நீங்க. அது எப்பவும் இருக்கும். ஏனென்றால் நான் அடித்தளம் ஆரம்பித்த நபர் எப்போவும் நான் மறக்க மாட்டேன், அது திவானுக்கும் தெரியும். எல்லா வீடியோக்கள் நான் சொல்லியிருப்பேன். உண்மையில வந்து உப்புட்டவரை எள்ளளவும் வந்து மறக்கூடாதுன்னு சொல்லுவாங்கண்ணே. ஆரம்பத்தில் எங்களோட வாய்ஸ் அப் பண்ண இப்போ இருக்குன்னு சொன்னால் வந்து ஆரம்பத்தில் அதுக்கு அடித்தரமாக ஆணிவரா வேலை செஞ்ச ஒரு ஆளில் வந்து திவானும் ஒரு ஆள். நான் எங்கள்கிட்ட 10,000 சப்ஸ்கிரைபருக்குள்ளே நான் அவங்கள்ட்ட சொல்லியிருப்பேனே. அப்போ ஒரு இன்பம் வச்சுடா வேணே, ஒரு ஆளை காட்டணும் 10,000 சப்ஸ்கிரைபர் காட்டணும் குழம்புல உண்மை. வந்து இப்போ நிறைய பேர் இப்போ என்ன சொல்லுவாங்க, இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து கதைக்கிறது எல்லாம் வந்து இப்போ நடக்கிறது. அனுசண்ட சேனல் ஆரம்பத்தில் வரைக்கும் தான் அனுசன் கூப்பிடுவேன், வீடியோ வாடா உள்ள நான் போகிறேன் இல்லை, சண்டை வரமாட்டேன் சொல்லி சண்டை தெரியும் வந்து. அப்பையும் தாண்டி ஒரு மிக வந்து சில வீடியோக்கள் வந்து உள்ள எழுத்தெடுப்பான். ஆனால் அதுக்கப்புறமா வந்து திரும்ப இந்த ஆர்ஜி தமிழ் ஆரம்பிக்கிறவர்கள் வந்து அவன் வந்து கொஞ்சமாச்சு நெரிச்சான்னு இவன் களத்தை நெரிச்சு பிடிச்சான், பிரச்சனை இல்லை உள்ளவான்னு சொல்லி. அதுக்கப்புறமா தான் வந்து இந்த வீடியோக்குள்ள வந்து கதைச்சது வந்து என்ன எல்லா பருக்குள்ளும் இருக்குது. எனக்கு திறமை இருந்து கண்டுபிடிச்சா கூச்சி சிவா உண்டு உள்ள வந்து பேச மாட்டேன். எனக்கு அது கூச்ச சிவாமன்ற இல்லை, இந்த ஆர்ஜிக்கான வேலையை ஆர்ஜியை பார்க்குறீங்க, எடிட்டருக்கான வேலையை எடிட்டர் பார்க்குறாங்களா அப்படின்ற மாதிரி அப்படின்னு இல்லை. ஸோ எல்லாரும் வந்தா இப்போ அதான் உண்மை வந்து இப்போ ஒன்று சொல்லிக் கொள்ளணும். இதில் வந்து இப்போ வீடியோவில் நின்று நாங்கள் கதைக்கிறதால வந்து நீங்கள் நினைச்சிருக்கோம் உண்மையில வந்து இவங்களை தான் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி. அப்படி இல்லை, உண்மையில நாங்கள் கஷ்டப்பட்டாலும் இதுக்கு பின்னால் இருந்து கஷ்டப்படுறதுக்கு ஒரு டீம் இருக்கு. அந்த டீமுடைய எல்லாரும் சேர்ந்து வேலை தான் நீங்கள் பார்க்குற ஒரு காணொலி. அதான் உண்மை. ஆரம்பத்தில் ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு திரைப்படத்தை சொல்லலாம். தியேட்டரில் போயிட்டு இந்த படம் இவர் இயக்குனர் இவரை நடிச்சு 2 பேரும் சொல்லிட்டு நல்லா இருந்தால் நல்லா இருக்கு, கூட இருந்தால் கூட கண்டு வந்துருவாங்க. ஆனால் நிறைய பேர் அதில் பின்னால் வந்து வேலை செஞ்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் எங்களோட யூடியூப் சேனலையும் ஆரம்பத்தில் நாங்கள் தனித்தனியாக வேலை செஞ்சாலும் ஆனால் இப்போ அதுக்கு சொல்லி ஒவ்வொரு ஆளும் பின்னால் இருந்து கஷ்டப்படுறாங்க. ஆனால் நான் வந்து இப்போ ஒரு 4-5 மாதம் தானே வீடியோ எடிட்டர் வச்சு, அதுக்கு கண் பிரச்சனை போகிறேன் வீடியோ எடிட்டர் வச்சு. நான் அதுக்கு முதல்ல இருந்து ஃபுல்லாக தனியாக தான் அடிப்பேன், எல்லாமே தனி தான்.
அப்படித்தான் உண்மையிலே வந்து இது செஞ்சது வந்து. ஆனால் எல்லாரோட சப்போர்ட்டும் இருக்குது. அண்ணன் அதை தாண்டி உண்மையிலே ஆதரவு தந்து கொண்டிருக்கு நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு முறை வந்து எல்லாருக்கும் நீங்கள் ஒரு கட்சி இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை வந்து சொல்லிக்கொள்கிறோம். அந்த அடுத்த வருஷம் கண்டிப்பாக வந்துட்டு ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடக்காமல் இருந்திருந்தோம்னா அதை இந்த வருஷம் மறக்கிறேன். ஏன்டா பிறந்த நாளுக்கு ஜெயிலுக்குள்ளே இருக்கிறான், தீபாவளிக்கு ஜெயிலுக்குள்ளே இருக்கிறான், தீபாவளி ஜெயிலுக்குள்ள தான். பொங்கலும் இப்போ வந்து கொண்டாடியல. அது போன வருஷம் நீ சென்னை ஒருக்கா போய் அம்மாட்ட சொல்லி ஜாதகத்தை செக் பண்ணி பாரு. உனக்கு 7 லட்சம் முடியாது. 2 பேர் கனவு எடுத்தானா சாகுறோம். அப்ப சரிடா உனக்கு அந்த காலம் இல்லாம டீம்ல இருக்கிறோம்டா கூட 4,000 இல்ல. அதுதான் நான் அவன்கிட்ட கேட்டேன், என்னோட சேர்ந்து வேற யாரும் பாருங்களா? இல்ல நான் மட்டும் தான் போறேனா. அப்பாடா ஒரு ஆள் வந்து இறக்குற மாதிரி கனவு பண்ணடா அவருக்கு ஏதோ தோஷங்கள் அர்த்தமாம். அதே மாதிரி பாம்பு கடிக்கிற மாதிரி எல்லாம் கனவு பண்ணா காசு வேற போன அர்த்தமாம். விளங்குதா? பழைய ஆள்கிட்ட அந்த சொல்லுவாங்க. அப்புறம் வந்து அந்த எருவ மாடு அந்த குத்தவாரமா இருக்கா அந்த என்ன சொல்லுவாங்கடா அந்த காக்காய்கள் இது அந்த சனி போவான் நிறைய சொல்லுவாங்க. காக்கா காத்து முன்னா வீட்டுக்கு ஆக்கள் வராங்க. அடே அண்டே காருக்கு முன்னுக்கு வந்து காக்கா விழுந்து கார் ஆக்சிடென்ட் ஆயிடுறா பாய். திடீர்னு கருப்பா ஒன்று விழுந்துச்சு முன்னுக்கு கொண்டு. திடீர்னு அடிமடலடா அது விழுந்து அப்படி நிற்க. நான் கொஞ்சம் பிரேக் அடிச்சு நான் பிரேக் அடிச்சா போனவங்களுக்கு பிரேக் அடிக்கலடா தென்னார் அளவுக்கு. பின்னுக்கு வந்து ஆள் மேஷம் பேசுந்தா பின்னுக்கு வந்து அடிச்சுட்டார். இதுல காரம் என்னன்னா இப்ப அவங்க கார் அணக்கிறதுக்கு காசு வேணும். ஆனா அங்க சம்பவம் என்னதுமா நான் அவங்களோட பைக்கை இணைக்கிறதுக்கு காசை கொடுத்து ஐயா ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க போங்க அனுப்பிட்டேன். அப்ப எல்லாரும் கேட்டா தம்பி அப்ப என்னென்றால் காசை கொடுத்தோடனே அவங்க யோசிச்சேன்னு அனுஷெல்லாம் பிள்ளைன்னு சொல்லிட்டு விளங்குதா. அப்ப நான் அந்த இடத்துல யோசிச்சது மனிதாபிமானம். விளங்குதா? வாகனத்துக்கு வந்து பின்னால ஒன்று அடிக்கிறவங்க எல்லாம் போல அது பின்னால வரவங்க வந்து இந்த டிஸ்டன்ஸ்ல போகணும். அதாவது முன்னுக்கு போற வாகனத்து அந்த நம்ம முன்னுக்கு போற வாகனத்துல முன்சில் தெரியணும் மாட்டா பின்னுக்கு இது வரக்குள்ள. விளங்குதா? அப்ப அவர் வந்து டக்குனா பின்னுக்கு வந்து அடிச்சது வந்து அவரோட தப்பு. இருந்தாலும் அவரில் தப்புனதுக்காக நம்ம அந்த கண்டுபிடிச்சிக்கலாமா? டக்குனு வந்து அவர் காசை கொடுத்து நான் ஹாஸ்பிட்டல் அனுப்பிட்டு சிக்னல் 2 உடஞ்சவர் பைக்கில் நீங்க வாங்கி போட்டுங்க. எல்லாரும் கேட்டா தம்பி நீங்க காசு வாங்கி எடுத்துக்கலாம்னு அவரே மேஷம் விலை போய் வராது அவர்கிட்ட வந்து காசு வாங்கிட்டு. இப்ப என்னன்னா அப்படித்தான் சில விஷயம் நடக்கும். அப்போ வந்து அந்த காக்கா வந்து முன்னுக்கு விழுந்த அப்புறம் சொன்னாங்க தம்பி உனக்கு இதோட வந்து அந்த சனி பகவான் இது கலருதாம். அதாவது இப்ப ஒன்று வந்து அதுல ஒன்று வந்து கலரணும் அப்படின்னா சனி உனக்கு பிடிக்கணும். விளங்குதா? ஏதோ ஒன்று நடக்கணும் சொல்லியா ஒன்று நம்மள்ட்ட பிடிச்சிருந்தது போகணும். சரியா? இல்லாட்டி ஒன்று வரணும். சரியா? சரி ஏதோ ஒன்று நடக்குது. உண்மையிலே இந்த நாள் சந்தோஷமா நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். வந்து இதுக்கப்புறமா வந்து அனுஷான் வலிக்கிட்டு போக போறான் கொஞ்ச நேரத்தில் வந்து இல்லடா அடுத்தடுத்து அவர் ஓகே. அதாவது அவர் வேலைகளுக்காக வந்து அப்படியே வலிக்கிட்டு போகிறார். வந்து எங்களோட வேலையும் எல்லாமே வந்து முடிஞ்சு அதுக்கப்புறமா அப்படியே பொங்கி படைச்சிட்டு வந்து சந்தோஷமாக அவங்களுக்கு அந்த சாப்பாடு எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து கொடுத்து முடிச்சுட்டு நம்ம அப்படியே வந்து வலிக்கலாம் விളിக்கலாம். இப்போ எல்லா வேலையும் பார்ப்பேன் முடிச்சு நாங்கள் விളിக்கிறோம். இதுக்கப்புறம் இந்த நல்ல என்ன சொல்றது இதுக்கு அடுத்த நிமிஷங்களில் வருவோம் மாதிரி சில டைம் போகணும். எங்களுக்கு 2 அலுவலர் கிடையாது 12 மணி ஆயிடுது. காலையில் வந்து நாங்கள் 8 மணிக்கா. சரியா? பொங்கல் வாழ்த்துக்கு உங்களுக்கு ஓகே. வந்து பொங்கல் எல்லாம் சிறப்பாக வந்து முடிஞ்சு அண்ட் அதை என்னடா சூரியனை படைக்கிறேன்வா சூரியனை தேடணும். என்ன பிரச்சனைடா மழை பெஞ்சு கொண்டு இருக்கு. அப்படி இல்லை இருந்தாலும் வந்து அது வழியில் நம்ம படைச்சா அது சூரியனுக்கு படைச்ச மாதிரி தான். இப்போ சூரியன் மறைஞ்சிருக்குடா மற்ற அப்படியே ஒன்று இந்த இருக்கு. அப்போ நான் தான் மாறன் என்ன என்ன நல்ல புள்ள வைக்கணும். அதான் நான் நீங்க வைங்க பரவாயில்ல வாங்க மூத்தால் வைக்கணும். ஐயோ என்ன வைக்கணும் செய்ய தெரியாத கட்ட இளம் சமுதாயத்துக்கு வந்து அந்த வாய்ப்பு அளிக்கிறாங்க. அப்போ வெள்ளம் வரும் ஏன்னா மழை பெய்யும் நான் வச்சேன். ஓகே. ஆனா அவருக்கு மட்டும் அந்த சன் தாங்கிலாம் வெளிச்சம் தாங்கிலாம் சன் கிளாஸ் போட்டுருக்காரு. சூரிய மறந்துட்டாரு வெளியே. சூரிய வந்து இந்த அவன் போக்குல சுவிட்சை போட்டு போய்க்கான். மழை பெய்யுது. சரி ஓம் காம் சாம் அதான் தெரியுமா மரம் என்ன நெல்படுங்க சிதம்பரம் மாதில் வினையும் மாலை மதியமும் வீசுதென்றலும்
வெங்குளவேனிலும் மூசு வண்டரை பொய்கையை போன்றது ஈசனந்தை இணையடி நிழலே ஓகே, உண்மையில வந்து இந்த முறைப்படி, அதாவது உழவர் திருநாள் முறைப்படி வந்து வெளியில் வந்து படைச்சாச்சு. இதுக்கப்புறமா வந்து அந்த சூரியனுக்கு பூ போட்டு சொல்லுவாங்க, அதையும் வந்து போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இங்கே அந்த பூஜை ரூம் ஒன்று வச்சுருக்காங்க. இப்போ இங்கே ஏதாச்சும் ஒரு நிகழ்வு அதுன்னு சொன்னால் எல்லாமே வந்து பொங்கி படைச்சி அங்கே செய்வாங்க. அதே மாதிரி உள்ளேயும் வந்து எல்லாமே பொங்கி படைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் வந்து கொடுத்து வச்சுது. அண்ட் வந்து இது யார் யார் செய்கிறான்னு வந்து யார் ஆதரவு மூலம் நாங்கள் இதை வந்து பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயிலையும் வந்து ஃபுல்லாக சொல்கிறோம். இப்போ வந்து நம்ம அந்த சூரியனுக்கு பூ போடலாம். உளமே முகுந்த அதனால் கொலையுறு கால நங்கி யமனோடு தூதர் கொடு நோய்களான பலவும். முதலில் இறை தாழ் பணிந்து வணங்கியவனாக முதியோர்களாகி உங்கள் அனைவருக்கும் மதிய வணக்கம். இன்று இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள் எங்களுடைய அண்மை கிராமத்தில் இருக்கின்ற கிராங்குளம், படுகாமம் மற்றும் பல்வேறுபட்ட இடங்களிலிருந்து ஆர்ஜே தமிழகம் என்ற பெயரிலே யூடியூப் ஒன்றை அதாவது தொடர்ச்சியாக உலகம் எல்லாம் தமிழ் செல்ல வேண்டும், உலகத்தினுடைய எல்லோரும் எங்களுடைய தமிழை பார்க்க வேண்டும் என்ற அந்த நல்லெண்ணத்திலே நீண்ட காலமாக தங்கள் சேவையை செய்து கொண்டிருக்கின்ற பல்வேறுபட்ட இடங்களில் இருந்து வருகை தந்திருக்கின்ற அவர்களை எங்களுடைய முதியோர் சார்பிலும் அப்ரோ விபுலானந்தர் முதியோர் நலம்புரி அமைப்பின் சார்பிலும் நாங்கள் வரவேற்கின்றோம். அவர்கள் இன்று மட்டுமல்ல முதலும் பல தடவைகள் இங்கு வருகை தந்து அவர்களுடைய சேவைகளை செய்திருக்கின்றார்கள். முதியோர்களுக்கு வஸ்திரதானம் செய்திருக்கிறார்கள், அன்னதானம் செய்திருக்கின்றார்கள், பூஜை செய்திருக்கிறார்கள். இவ்வாறு பல்வேறுபட்ட நல்ல செயற்பாடுகளை செய்து வருகின்ற அவர்களை மீண்டுமாக உங்கள் சார்பிலே வரவேற்றவனாக, உங்களுக்கு தெரியும் பொங்கல் பண்டிகை எங்களுடைய தமிழர்களுடைய மிக சிறப்பான ஒரு விழா. பொங்கல் விழா என்றால் தமிழர் விழா. இது கலாச்சார பண்பாட்டு பாரம்பரியங்களை உள்ளடக்கிய விழாவாக கருதப்படுவதோடு எங்கள் தமிழர்களுக்கு மாத்திரமல்லாது எல்லோரும் கொண்டாடக்கூடிய ஒரு விழாவாக இன்று உலகளவும் பரந்து இந்த விழா சிறந்து காணப்படுகிறது. இந்த விழாவை பொறுத்தவரையிலே நாங்கள் சங்ககாலம் தொடக்கம் இந்த விழா செய்து வருவதை நாங்கள் சங்ககால நூல்களிலிருந்து நற்றிணை, குறுந்தொகை போன்ற நூல்களிலும் சிலப்பதிகாரம் போன்ற நூல்களிலும் இருந்து நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. பொதுவாக சிலப்பதிகாரத்தை சொன்னால் இந்திர விழா என்று சொல்லப்படுகின்ற ஒரு விழா தொடர்ச்சியாக எடுக்கப்பட்டு வந்திருக்கிறது பெரும் விழாவாக. இதை நாங்கள் இப்பொழுது போகி விழா என்று சொல்லுகின்றோம். 4 விழாக்களாக இதை நாங்கள் கொண்டாடுவது எங்களுடைய தமிழ் மரபின் சிறப்பு. அதாவது போகி விழா, பொங்கல் விழா, மாட்டுப்பொங்கல் விழா, காணும் விழா. இவ்வாறு 4 நாட்கள் தொடர்ச்சியாக இந்த விழா தமிழர்களால் கொண்டாடப்பட்டு வருகின்றது காலம் தோறும் தொடர்ச்சியாக.
அதே போன்று இன்று அதாவது இந்த பொங்கல் விழாவிலே முதல் நாளான இந்த போகி விழா, போகி என்பது அதாவது இந்த விழா எதற்காக கொண்டாடப்படுகின்றது என்றால் தீயவைகளை அதாவது பழையவனை அகற்றி புதிய விடயங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது எங்கள் மனதில் உள்ள தீய எண்ணங்கள், தீய தன்மைகள், தீய ஒழுக்கங்கள், தீயவனை அதாவது நோய் நொடி துன்பம் துயரம் அனைத்தையும் விட்டறிந்து புத்துணர்ச்சியும் புதுத்தன்பும் ஆரோக்கியமும் எங்களுக்கு வர வேண்டும். புதிய புதிய விடயங்களை நாங்கள் சிந்திக்க வேண்டும், நல்ல எண்ணங்களை எங்களுடைய மனதிலே கொள்ள வேண்டும் என்ற அந்த நல்ல நோக்கோடு இந்த விழா கொண்டாடப்படுகிறது. வீடுகளிலே பல வீடுகளிலே உள்ள பழைய சாமான்களை கூட அவர் வெளியிலே போட்டு தீயிலே எரிப்பார்கள் இந்த நாளிலே. அவ்வாறான ஒரு நாளிலே எங்கள் வருகை இருந்திருக்கின்றார்கள். எங்களுடைய பழையன கடிந்து புதியன புக வேண்டும், நீங்கள் எல்லாம் உற்சாகமாக சிறப்பாக இருக்க வேண்டும், வாழ வேண்டும், உங்களுடைய ஆரோக்கியம் சிறக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் மீண்டும் வரவேற்றவர்களாக நாளை பொங்கல் விழா இருக்கின்றது, அதற்கு பிறகு காணும் விழா இருக்கின்றது. அப்படி பல்வேறுபட்ட நான் சொன்னது போல அந்த விழாக்கள் அமையும். நாளைய விழா அதற்பின் உழவர் திருநாள். ஏனென்றால் எங்களுடைய சமயம் தமிழர் பாரம்பரியம் இயற்கையை மதித்து, இயற்கைக்கு மதிப்பளித்து, இயற்கையை வணங்கி அவர்களுடைய அருளை பெறுகின்ற அதாவது பிரபஞ்ச சக்தியினுடைய அருளை பெறுவதற்காக இயற்கையை வேண்டி வணங்கி அந்த இயற்கையை பெறுகின்ற தன்மையை இந்த மாதம் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றது. அந்த பழைய காலத்திலே ஆடி மாதத்திலே வயல் விதைப்பார்கள். அந்த காலம் உலக இயந்திரம் என்ற இல்லாத சந்தர்ப்பம் எங்களுடைய எருது மாடு ஏற்பூட்டி உழுது பண்படுத்தி வயலை உழைத்து அந்த நெல்லை கட்டி கடைசி நேரத்திலே அதை சாப்பிடுவதற்கு முன் இறைவனுக்கு கொடுத்து இயற்கைக்கு அளித்து சொல்வார்கள். அந்த வகையில் சிறப்பாக இன்று கொண்டாட வந்திருக்கின்ற எங்களுடைய யூத் இளைஞர் அணியினர், யூடியூப் அணியினர், இவர்களுடைய நீண்ட ஆயுளுக்காகவும் நல்ல ஆரோக்கியத்துக்காகவும் இவருடைய பூரண மன அமைதிக்காகவும் மன நிம்மதிக்காகவும் சிறப்புக்காகவும் இவருடைய எதிர்காலம் முடிமயமானதாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் இறைவனை நாங்கள் அனைவரும் மானசீகமாக பிரார்த்திப்போம். அவர்கள் வாழ வேண்டும், அவர்களுடைய எதிர்காலம் முடிமயமானதாக இருக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டியவனாக இந்த வருகைக்கு அவர்களை மீண்டும் மீண்டுமாக வரவேற்று அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எப்படி இருக்கு பொங்கல்? ஏன் அவங்களுக்கு நல்லா இல்லை இது? ஓகே, இப்போ வந்து லஞ்ச் டைம் ஆல்ரெடி நல்ல டைம் போயிட்டு புரியல. ஸோ இப்போ வந்து இதுக்கு மேலே லேட் பண்ணாமல் சாப்பாடு முடிக்கலாம். உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியை ஊட்டுவதற்காக நீங்கள் சாப்பிடுகின்ற பொழுது இனிய காலத்தை கேட்க வேண்டும் என்பதற்காக எங்களுடைய இந்த ஆர்ஜே குடும்பத்தினர், அதாவது யூடியூப் குடும்பத்தினரின் இந்திரஜித் அவர்கள் ஒரு இனிமையான பாடலை இசைப்பார்கள். அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு அவர் பாடணுடைய பாடுறேன் நான் சந்தோஷமா. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். தலை கோதும் இளங்காத்து சேதி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும், கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள, இருளாத விடியாத நாளும் இங்கு இல்லை, ரொம்ப பக்கம்தான் நிழல் நிற்குதே நிற்குதே, உன்னை நம்பி நீ முன்ன போகையில பாதை உண்டாகும். முதலில் நிறை தாழ் பணிந்து வணங்கியவனாக முதலாகிய உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று எங்களுடைய தமிழா ஆர்ஜே தமிழா என்ற யூடியூப்பிலே அந்த குடும்பம் இங்கே வருகை தந்திருக்கின்றது. பொங்கல் விழாவை மிக சிறப்பாக செழிப்பாக எல்லோரும் முதியவர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும், அவர்கள் அனைவரும் இன்று புலகாங்கிதத்தோடு இருக்க வேண்டும் என்ற அந்த நல்ல நோக்கோடு வருகை தந்திருக்கின்றார்கள். எங்களுடைய ஆர்ஜே யூடியூப் குழுமத்தினர் அவர்களை வரவேற்பதில் நாங்கள் எங்களுடைய
அப்ரோ விமலானந்தர் முதியோர் நலம்புரி அமைப்பின் சார்பிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். அவர்களை வருக வருக என்று உங்களுடைய முதியோர் சார்பிலே வரவேற்கின்றோம். அவர்கள் இன்று பெரும் பணியை செய்திருக்கிறார்கள். பொங்கல் விழாவை கொண்டாட வேண்டும், முதியோர்களோடு இணைந்து கொண்டாட வேண்டும் என்ற அந்த நல்ல நோக்கோடு, உங்களையும் மகிழ்விக்க வேண்டும் என்ற அந்த நல்ல நோக்கோடு, நல்ல எண்ணத்தோடு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் இன்று காலையிலே வருகை தந்து சிறப்பான ஒரு பொங்கலை பொங்கி இறைவனுக்கு சூரியனுக்கு படைத்து அதோடு இணைந்ததாக எங்களுடைய பூஜை அறையிலே அவருடைய பொங்கலை வைத்து உங்களுக்கு வஸ்திர தானம், ஒவ்வொருவருக்கும் நீங்கள் போடுவதற்கான அணிவதற்கான உடைகள் தரப்பட்டிருக்கின்றது. அதோடு இணைந்ததாக இன்றைய உணவு அவர்களால் வழங்கப்படுகின்றது. இன்றைய உணவை நீங்கள் உண்டு கடித்து மகிழ வேண்டும் என்ற நல்ல நோக்கிலே அவர்கள் தந்திருக்கிறார்கள். உண்டு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர், அந்த வகையிலே உங்களுக்கு உணவு தந்திருக்கின்ற அவர்களை நாங்கள் வாழ்த்துவோம். அவர்களுடைய பணி மேலும் மேலும் சிறக்க வேண்டும் என்று இறைவனை வணங்குவோம். அவர்கள் அனைவருக்கும் இறைவனுடைய பூரண ஆயுளும் நல்ல ஆரோக்கியமும் மன மகிழ்ச்சியும் மன அமைதியும் கிடைக்க வேண்டும். அவர்களுடைய எதிர்காலம் மிக சிறப்பாக செழிப்பாக ஒளிமயமானதாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் இறைவனை மீண்டும் மீண்டுமாக பிரார்த்தித்ததோடு அந்த குடும்பம், அதாவது ஆர்ஜே யூடியூப் குடும்பத்தினருக்கு நாங்கள் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஓகே, உண்மையிலே வந்து சந்தோஷமாக இந்த பொங்கல் நிகழ்வு வந்து இவங்களோட இருந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் நினைச்சிருந்தாங்க. அது வந்து சந்தோஷமாக வந்து முடிஞ்சு நாங்கள் சொன்ன மாதிரி தான் போன வருஷம் வந்து முல்லைத்தீவு பாட்டி, அதாவது தெய்வான பாட்டியோட வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அப்போ இந்த வருஷம் பிளான் பண்ண நாங்கள் இவங்கள், அதாவது முதியோர்களோட இருந்து நம்ம இதை வந்து செய்யணும்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணணும். ஒரு பிள்ளைகளாவோ அவங்களோட சொந்தக்காரர்களோ இப்படி ஒரு ஆளாக வந்து நம்மளும் இருந்து செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி, ஏன்னா இந்த நாளில் இவங்களோட பிள்ளைகள்லாம் பார்க்க வரவங்களோட இப்படியான நாள் இல்லை, சில பேர் வருவாங்க, சில பேர் வரமாட்டாங்க. அப்போ நம்ம ஒரு பிள்ளைகளாக வரணுன்றதுக்காக தான் நாங்கள் அரேஞ்ச் பண்ணினாங்க இங்கே செய்யணும்னு சொல்லி. சந்தோஷமாக முடிஞ்சு அண்ட் வந்து அவங்களுடைய நிறைய விஷயங்கள் கழிச்சிருந்தோம். அவங்களோட மனநிலையை பற்றி அவங்களும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த டைமில் அவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க அன்றைக்கி. உண்மையிலே சந்தோஷம் அன்றைக்கி எல்லாரும் சந்தோஷம். டல்லா இருக்கிற மாதிரி இருக்கு, பேசலாம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. சாப்பாடு கொஞ்சம் ஒரு மணி ஆகிட்டு கொஞ்சம் அதை பங்கி முடிக்கிறதுக்கு இந்த வேலையாக போயிட்டு அந்த குணலையை வச்சு மேய்ச்சிருக்கிறது அவ்வளோ பெரிய பிரச்சனையாக போயிட்டு ஆடமாட மேய்க்கலாது. இந்த இப்போ சொன்னதுக்கு இப்போ தான் வந்திருக்கேன் தம்பி. சரி, ஓகே. உண்மையிலே வந்து இப்போ இதுக்கான இது வந்து இப்போ நாங்கள் அரேஞ்ச் பண்ணி செஞ்சுருந்தாலும் வந்து இப்போ ஒவ்வொரு தடவை போன தடவை வந்து பாட்டியில் இதை ஒன்று செய்கிறதுக்கு பொங்கல் விழா செய்கிறதுக்கு வந்து ஒருத்தங்கள் ஸ்பான்சர் பண்ணியிருந்தவங்க. அதே மாதிரி இந்த இவங்களோட இந்த இது அரேஞ்ச்மெண்ட் செய்கிறதுக்கு வந்து ஒருத்தங்கள் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ஒருத்தங்கள் 2 பேர் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அதையும் தாண்டி இவங்களுக்கு வந்து இப்போ நாங்களே இந்த அவங்களுக்கு கொடுத்த வேட்டி சட்டையாக இருக்கட்டும், வந்து அவங்க மருந்து கட்டிருந்தவங்க அதை எடுக்க கொஞ்சம் அந்த மருந்து பில் வந்து எழுதி தந்திருந்தவங்களா இது அப்படியே ஒப்படைக்கிறது தான் என்னென்னு சொல்லி தேவைன்னு சொல்லி கேட்டு அதான் கொடுங்க. ஓகே, அப்போ அதுவும் வந்து அவங்களுக்கு கேட்டிருந்தவங்க அவங்களுக்கு தேவையானது வந்து அதுவும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். எல்லா வேலைகளும் வந்து உண்மையிலே அரேஞ்ச் பண்ணி செஞ்சது வந்து எங்களுடைய கேமராமேன் பிரசாந்த் மாப்பிள்ளை. ஓகே, அப்போ வந்து அவர் பக்கத்தில் இருக்கிறதால வந்து அவரை வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ண விட்டுருந்தாங்க. அவர் தான் ஓடி இந்த உடுப்படுக்கிறது எல்லா விஷயமும் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தார். ஸோ இது வந்து எவ்வளோ முடிஞ்சது என்ன பட்ஜெட்டில் செஞ்சோம், அதை தாண்டி வந்து ஒரு மீதி அமௌண்ட்டும் இருக்குது உங்களோட கையில் வந்து அதை நாங்கள் கொடுக்கணும். இப்போ நாங்கள் வந்து சொல்கிறோம் எவ்வளோ என்னென்ன அமௌண்ட்டில் முடிச்சோன்னு சொல்லி ஒரு வில்லையும் வந்து நாங்கள் அதோட சேர்த்து ஆட் பண்ணோம். நீங்கள் பாருங்கள். ஓகே, வந்து 2 ஃபேமிலி வந்து இந்த ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து லண்டனில் இருக்கிற ஒரு ஃபேமிலி, இவங்க 2 பேருமே வந்துட்டு அவங்களோட நேம் சொல்ல விரும்பலை. ஸோ லண்டனில் இருக்கிற ஃபேமிலி அவங்களோட கடைசி தொலைபேசி இலக்கத்தை சொல்லிக்கொள்கிறேன் 1158. இவங்க வந்து 50,000. அண்ட் அதோட சேர்த்து ஃப்ரான்ஸில் இருக்கிற இன்னொரு ஃபேமிலி, அவங்களும் வந்து அவங்களோட பேர் வந்து சொல்ல ஆசைப்படலை. அவங்களோட கடைசி தொலைபேசி இலக்கத்தை சொல்லிக்கொள்கிறேன் 1520. ஸோ இவங்க வந்துட்டு 45,000 ரூபா. ஸோ டோட்டல் வந்து 95,000 ரூபா. ஓகே, அண்ட் இதில் வந்து செலவு எவ்வளோ ஆனதுன்றதை சொல்கிறோம். பெரிய பானைக்கு வந்துட்டு 1000 ரூபா. ஓகே, அண்ட் அகப்பை 200. ஓகே, முதிரில் சாப்பாடுக்காக வேண்டி நாங்கள் 20,000 கொடுத்துருந்தோம். அதாவது இன்றைய நாளைக்கான சாப்பாடு உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிங்கன்னு லஞ்சை 3 நேரம் சாப்பிடுமோ இல்லை 3 நேரம் சாப்பாடுக்குரிய மாதிரி அந்த 20,000 ரூபா காசு வந்து நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அதோட பில் வந்து நாங்கள் ஆட் பண்ணோம். நீங்கள் அதை பாருங்கள். அண்ட் அதே மாதிரி பார்மசி மருந்து இதுக்கு வந்துட்டு 6,675 ரூபா. 6,675 ரூபா. 75 ரூபா. உடுப்புக்கு முடிஞ்சிருந்தது வந்துட்டு 41,800 ரூபா. ஓகே, அதாவது இது சரக்கு பொருள் இது எல்லாத்துக்குமே முடிஞ்சிருந்தது வந்துட்டு 5,720. ஓகே, அண்ட் இந்த கொட்டிலுக்கு வந்து முடிச்சிருந்தது வந்துட்டு 4,000 ரூபா. ஓகே, வந்து மற்ற அந்த அரேஞ்ச்மெண்ட், அதாவது டெக்கரேஷன் இதுக்கு வந்து குறுத்து விடணும் ஆக்கள் பிடிச்சா அதுக்கு இதுக்கெல்லாம் வந்துட்டு முடிஞ்சிருந்தது 1,000 ரூபா. ஓகே, அண்ட் வந்துட்டு வண்டி டிரான்ஸ்போர்ட் வந்துட்டு 6,000 ரூபா.
அதாவது அந்த மரத்தில் குருத்தெல்லாம் பட்டுறதுக்கு அவங்களுக்கான அந்த அரேஞ்ச்மெண்ட். இதுக்கு டோட்டல் செலவு வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருந்தது 86,395 ரூபா. இவங்களுக்கு வந்திருந்த அமௌண்ட் வந்து அதாவது நாங்கள் 2 பேர்கிட்ட கதைச்சி வந்து எடுத்துருந்தோம். வந்து அவங்களோட டோட்டல் அமௌண்ட் வந்து 95,000 ரூபா உங்களுக்கு வந்திருந்தது. அதில் மீதி காசு வந்து 8,605 ரூபா மிச்சம். நாங்கள் வந்து 10,000 ரூபா காசு வந்து இவங்களோட கையில் வந்து ஒப்படைக்கிறோம். ஸோ நாங்கள் இவங்களோட கையில் ஒப்படைக்கிற காசு வந்து 10,000. ஸோ இவங்களுக்கான இந்த இது அண்ட் வந்து உடுப்பு காசு அண்ட் வந்து இந்த சாப்பாடு செலவு எல்லாம் வந்து நாங்கள் சொல்லியிருந்தாங்க. எல்லாமே நேரத்தில் அரேஞ்ச் பண்ணி நாங்கள் அதெல்லாம் செஞ்சுருந்தோம். அதுக்குரிய பில்லும் வந்து நாங்கள் ஒவ்வொன்றா சைட்டில் ஆட் பண்ணுவோம், நீங்கள் பாருங்கள். அண்ட் உண்மையிலே வந்து சந்தோஷம். இப்போ எப்படி சொல்கிறேன், நிறைய பேர் வந்து வெளிநாட்டிலேருந்து உதவி செஞ்சு கொண்டு இருக்கிறதால, அதாவது அவங்களுக்கு எப்படியாச்சும் இப்படியானவங்களுக்கு அண்ட் வந்து இதை தாண்டி வந்து நிறைய தனிப்பட்ட முறையில் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு கொண்டு இருக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்க போட்ட அமௌண்ட் வந்து நிறைய எங்கள்கிட்ட அப்படி இருந்தது. ஸோ அந்த ஸ்டாக்கில் எடுத்து நாங்கள் அவங்களோட கதைச்சிட்டு வந்து அதை எடுத்து நாங்கள் இதுக்கு பயன்படுத்தி இருந்தோம். உண்மையிலே வந்து சந்தோஷம். இன்றைய நாளைக்கு இவங்களோட சேர்ந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணது. உண்மையிலே இந்த டைமில் இந்த ஸ்பான்சர் பண்ணி இந்த இவங்க 2 குடும்பத்தாருக்கும் வந்து உண்மையிலே மனமார்ந்த நன்றி. ஏன்டா அவங்களால தான் இவங்களுக்கான அந்த மெடிக்கல் செலவுலேருந்து மெடிக்கல் சாமான்லேருந்து எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அண்ட் வந்து அதை தாண்டி வந்து முக்கியமாக இந்த நாளில் அவங்களுக்கான ஒரு சந்தோஷத்தை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காமே. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரியும், இது நாள் வரைக்கும் நம்ம பல ஆசிரமங்கள் வந்து காணிச்சிருக்கோம். அதை வந்துட்டு மட்டக்களப்பில் இருக்க ஆசிரமங்கள் தொடக்கம் வன்னியில் இருக்க ஆசிரமங்கள் வரைக்கும். ஸோ இதெல்லாம் வெளியில் காணிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு கண்டினியூ அவங்களுக்கான டொனேஷன் இன்னைக்கு வரைக்கும் வந்து கொண்டிருக்கு. ஸோ அதே மாதிரி உண்மையிலே நீங்களும் உங்கள்கிட்ட அப்பாவா அம்மாவா வயசானவங்களுக்கான ஒரு மரியாதை செலுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு ஏதாச்சும் ஒரு டொனேஷன் பண்ணணும்னு சொல்லி நினைச்சிங்கன்னு சொன்னால் எங்களை வந்து கண்டெக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் நாங்கள் உங்கள்கிட்ட கண்டெக்ட் வந்து நாங்கள் உங்கள்கிட்ட தந்துருக்கோம். ஸோ வந்து நீங்களே லிங்க் பண்ணி உங்களுக்கான ஹெல்ப் வந்து டொனேஷனை சரி ஏதோ ஒன்று வந்து நீங்கள் கண்டினியூ வந்து இங்கே பண்ணிக்கணும். அதாவது நீங்கள் டிரெக்டாக உங்கள்கிட்ட பண்ணலாம் தானே. உங்களோட இது வந்து நாங்கள் அதை ஆட் பண்ணுறோம். நீங்கள் பாருங்கள், உங்கள்கிட்ட கான்டாக்ட் நம்பர் இது வந்து நீங்கள் எடுத்து உங்களோட பேசி நீங்கள் செய்யக்கூடிய உதவிகளை வந்து நேரடியாகவே நீங்கள் அவங்களுக்கு செஞ்சு கொள்ளலாம். அண்ட் வந்து திரும்பவும் நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம், உண்மையிலே இந்த நாளில் இதெல்லாம் செய்கிறதுக்குரிய அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தந்த அந்த 2 குடும்பத்தாருக்கும் வந்து உண்மையிலே எங்கள் சார்பாகவும் இவங்கள் சார்பாகவும் வந்து நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ட் உண்மையாக அவங்களால தான் இந்த சந்தோஷத்தை கிரியேட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்ததுன்னு. கண்டிப்பாக உண்மையிலே லாஸ்ட்டாக வந்து அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வந்துட்டு இனிய தைத்திர வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறோம். அண்ட் எந்த ஒரு வீடியோவில் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டோம். அதையும் தாண்டி இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஓகே, பாய்.